ஒரு காயின் எடுத்து வந்து வைப்பியா? அடுத்தது என்ன பண்ணுவேன், மறுபடியும் நீயாவே ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணுவியா? நம்பர் ஜென்ரேட் பண்ணதுக்கு மூவ்மெண்ட் நம்ம தருவோம். அதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல அவங்க காட்டுறது. அப்ப பேக் எண்ட்ல இந்த மாதிரி நம்ம பண்ற கான்செப்ட் மூலியமா ஃப்ரண்ட் எண்ட்ல அது ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு காட்டும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? நீ இந்த மாதிரி வச்சே நீ பண்ணிடலாம். பட் ஆனா ரியல் டைம் திங்ஸா உன்னால பார்க்க முடியாது. அந்த ரியல் டைம் திங்ஸா நீ பார்க்கணும்னு நினைச்சனா யூ ஹேவ் டு யூஸ் சம் கைண்ட் ஆஃப் அ ஃப்ரேம்வொர்க். அதுக்கு நம்மளுக்கு டேட்டா வேணும், டேட்டா பேஸ்லாம் வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம இன்டகிரேட் பண்றோம். ஸோ இதுதான் விஷயங்கள், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்க வந்து போக போக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சிம்பிளான ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேதர் பண்ணி கத்துக்கிறோம். ஸோ அப்ப இந்த கான்செப்ட்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸோ while அப்படின்ற கண்டிஷன் எப்ப இது உள்ள போகும், when the condition become true. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு r டாட் நெக்ஸ்ட் int அப்படிங்கிற நம்பர், ஓகேவா, நான் இன்டீஜர் ஆரிஜின் கூட நான் வச்சுக்கிறேன். இன் கேஸ் லைக் 1,7 அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஸோ அது அந்த வேல்யூ, ஓகேவா, ஈக்குவல் டு 6 இருக்கும் பட்சத்தில் then only I have to process it. அந்த ரேண்டமா ஜெனரேட் ஆகிற நம்பர் 6ங்கிற இதுக்குள்ள வந்ததுன்னா உள்ள நான் இதுல ஃபர்தரா ப்ராசஸ் பண்ண வேண்டிய வேலை நான் பண்ணிக்கலாம். இது உள்ள ரேண்டமா நான் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் லாஜிக் யோசிப்பாங்க. அப்ப நான் எப்படி எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணணுங்கிறத அப்பதான் நீ தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, நிறைய டாஸ்க் நான் கொடுக்குறேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். ஓகேவா? வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்ன்றது எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைக்குதா? நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குதா? யாருக்காச்சும் ஏதாவது நான் இப்ப வரைக்கும் நான் நடத்தின டாபிக்ல யாருன்னா சந்தேகம் இருக்கா? So far the topic which I was taken to you all, anyone has any query to be addressed it? Yes, சொல்லுங்க பிரைசி மேம். Sorry sir, by mistake. Okay, no problem, fine. வேற யாருக்காச்சும்? No one. Okay, good, fine. So let me take an attendance first. Okay, சொல்லுங்க விக்னேஸ்வர். சார் நீங்க நடத்துற டாபிக்ல எல்லாம் எந்த ஒரு கொரியும் இல்லை சார். ஆனா வந்து நீங்க அந்த டாபிக்ஸ் வந்து மொத்தமா சேர்த்து பண்ணிட்டு ஒரு கோடிங் எழுத சொன்னீங்கல்ல, அப்படி எழுதும் போதுதான் எது எது எல்லாம் வரும் ஒரு குழப்பம் மட்டும் வருது. ஓகே, ரைட். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற சஜஷன் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 14 ப்ரோக்ராம்ஸ் நான் வந்து உங்களுக்கு காட்டினேன் இல்லையா நேற்று ஒரு டாஸ்கா. அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் அப்படின்ற பேசிஸ்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவா புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஐ வுட் லைக் டு ஷோகேஸ் ஒன் திங் ஓவர் ஹியர் ஃபார் த பெனிஃபிஷியல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. So just for your reference, it's not mandatory, just for your reference to every one of you. Yes, here you can able to see one of the things. கரெக்டா? என்னது இது? பேர் போட்டிருக்கேன் ஆக்சுவலா. கெஸ்ட் ஹவுஸோட ஃபுட் லிஸ்ட் அண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ ஆக்சுவலா வந்து இதுக்குள்ள நான் போறேன், இல்ல இதுக்குள்ள நான் ஏதாவது ஒன்று போறேன் அப்படின்னா யூ கேன் சி சம் இன்ஃபர்மேஷன் ஓவர் தேர் இன்சைட். ஓகே, யூ கேன் சி. ஸோ இதுல என்னோட பேரும் வந்திருக்கும். திஸ் ஷீட் ஐ வாஸ் யூஸ்ட் ஆல்மோஸ்ட் லைக் 3 years பிஃபோர். ஓகேவா? 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை யூஸ் பண்ணேன். சரியா? ஸோ இது வந்து இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் அட் கர்நாடகா. ஓகேவா? கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேட்ச் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர், அருணுன்னு ஒருத்தர், சிவராம் அப்படின்ற ஒருத்தர். ஓகேவா? ஒருத்தர் கேரளாக்காரரு, இன்னொருத்தர் வந்து ஆந்திராக்காரரு. ஓகேவா? இப்ப நாங்க 3 பேருமே ஒரு ரூம்ல வந்து ஒன்னா சேர்ந்து தங்கிட்டு இருந்தோம். ஓகேவா? அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈவினிங் ஒர்க்கை முடிச்சுட்டு நாங்க வரும்போது, நாங்க 3 பேரும் ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒர்க்கை முடிச்சுட்டு வரும்போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்னா சேர்த்து நைட்ல சமைச்சு நாங்க சாப்பிடுவோம். ஓகேவா? அப்ப சாப்பிடறதுக்குள்ள நாங்களுக்கு பொருள் வாங்கணும் இல்லையா? அப்ப யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஒரு நாளைக்கு நான் சமைப்பேன்,
இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் என்னோட நண்பர் சமைப்பாரு, இன்னொரு நாளைக்கு இன்னொரு நண்பர் சமைப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்குள்ள அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட் வைஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற அப்ளிகேஷன் நேம் கால் ஸ்பிளிட் வைஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ ஹேட் கிரியேட்டட் திஸ் ஷீட். இந்த ஷீட்டோட ஓனர் நான் தான். சரியா? இந்த ஷீட்ல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டெய்லி பேசிஸ்ல இந்த மாதிரி போட்டுட்டு யார் யார் என்னன்னைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்ற லிஸ்ட்டை வந்து தெளிவா எனக்கு இருக்கும். யூ கேன் சி எதனால அது வந்தது அப்படின்ற மாதிரி லிஸ்டிங் இருக்கும். இதுல நான் பெருசா கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு நான் பேரை மட்டும் கொடுத்துக்கலாம். எவ்வளவு அமௌண்ட் மட்டும் என்டர் பண்ணிட்டு என்ன வாங்கினன்றது மட்டும் நான் சொல்லிக்கலாம். ஜஸ்ட் இதை மட்டும் தான் நான் பண்ண போறேன். ஓகேவா? அடுத்தது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அன்னைக்கு நான் சாப்பிட்டேனா இல்லையா அதுக்காக ஒரு செக் பாக்ஸ். ஓகேவா? சோ இது பண்ணி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எவ்வளவு நான் செலவு பண்ணிருக்கேன், எவ்வளவு நான் கன்சியூம் பண்ணிருக்கேன், அப்ப அதுக்கேற்ற மாதிரி மாசத்துக்கு நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சின்னதா ஒரு ஃபார்முலா வச்சு நான் இதை கிரியேட் பண்ணது ஆக்சுவலா. அப்ப நான் வந்து இந்த நாள்ல வந்து எக்ஸ்பென்ஸ் நான் பண்ணிருக்கேன் அப்படின்ற பட்சத்துல அன்னைக்கு நான் சாப்பிட்டுருக்கேன்னா, அப்ப நான் அன்னைக்கு சாப்பிட்டேன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து அத்தனை பேருக்குன்ற மாதிரி பிரிஞ்சிடும். ஓகேவா? சோ அந்த மாதிரியான விஷயத்த வச்சு நான் வந்து தெளிவா இது பண்ணி, இதுக்கும் வந்து சில பிரச்சனைகள்லாம் நடந்தது. ஓகேவா? அப்ப நீ வாங்கிட்டு வா, நான் வாங்கிட்டு வா அப்படின்னு பிரச்சனை வந்து சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஷெட்யூல போட்டோம். ஓகேவா? சீம்ஸ் லைக் சம்திங் லைக் a funny. ஓகே, சோ இந்த மாதிரி போட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது என்ன அப்படின்னா, மாசம் ஃபுல்லா செலவு பண்ணேன் அப்படின்னா, நானா சமையல் செஞ்சு செலவு பண்ணேன் அப்படின்னா எவ்வளவு செலவாகுது அப்படின்றத என்னால வந்து மானிட்டர் பண்ண முடிஞ்சது. நான் வெளியே வந்து சாப்பாடு போய் சாப்பிட்டு செலவு பண்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு மாசத்துக்கு ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் செலவாகிறத விட்டு நானா சமையல் செஞ்சு பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் லிட்டரலி டேக் லெஸ்ஸர் than 2000 rupees அப்படின்றத நாங்க கண்டுபிடிச்சோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி விஷயத்த வச்சு நாங்க கண்டுபிடிச்ச ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக நான் யூஸ் பண்ணது. ஓகேவா? அதுக்கப்புறம் எங்க டீம்ல இன்னொருத்தர் ஜாயின் பண்ணாரு. ஓகேவா? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 50 years old. ஓகேவா? சோ அவருக்காக ஈஸியா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேணாம் சார். ஒரு பொருள் வாங்குனீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா பேரை செலக்ட் பண்ணுங்க, எவ்வளவு அமௌண்ட் மட்டும் போடுங்க சார் போதும் அப்படின்ட்டு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்டேட் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன ஒரு சின்ன விஷயம் தான் இப்ப நீங்க பாக்குற இத்தனை கூகுள் ஷீட் என்னோட பேஜ்ல இருக்குது. It's not a project, it's for my personal things. ஓகேவா? மந்த்லி நான் எவ்வளவு செலவு பண்றேன். இப்ப இந்த ஃபார்முலா ஷீட்னு இருக்கு இல்லையா, இதுல எக்கச்சக்கமா நான் என்னோட இஷ்டத்துக்கு ஃபார்முலாஸ் நான் போட்டு வச்சிருப்பேன். you may not able to see. ஓகேவா? இப்ப லோன் வாங்குறேன் அப்படின்னா லோன் வாங்குறதுக்கு என்னென்ன விஷயத்தை வச்சு எப்படி எப்படி ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம். இப்ப வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நான் லோன் வாங்குறேன் அப்படின்னா ஓகேவா, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 10.10%. அது 5 வருஷம் நான் பே பண்றேன். இஎம்ஐ மட்டும் நான் எவ்வளவு பே பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் அப்ப நான் வந்து 5 வருஷமும் பே பண்ணி இந்த 1 லட்சம் ரூபாய் கடன் நான் அடைக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு கட்டியிருப்பேன் மொத்தமா. ஓகேவா? சோ இது எல்லாமே பேக் எண்ட்ல நான் யூஸ் பண்ண ஒரு ஃபார்முலாஸ், அவ்வளவுதான். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ இந்த நீங்க இடத்துல பாக்குறது ஒரு ஷீட், கீழே எத்தனை ஷீட் இருக்கு பாத்தியா? ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா I had separately created one concept called investment calculator. ஓகேவா? சோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட்டர் அப்படினும் போது என்னன்னா உங்களோட ஏஜ் என்ன நீங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் டேட் ஆஃப் பர்த் நீங்க உங்க ஏஜ் கொடுத்துட்டு if you tell that what is your monthly salary and what is your expenses simply இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்ல எவ்வளவு சேமிச்சு வைக்கலாம், எந்த லெவல்ல நீங்க சேமிச்சு வைக்கலாம், எப்படி எப்படிலாம் சேமிச்சு வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கொடுக்கும் இந்த ஆப் சொல்ல போனா. ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ்க்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா I just simply rely on this kind of a thing. இப்ப இத வந்து people கிட்ட நான் கொடுக்கணும் அப்படின்னா I cannot able to share this kind of a data, right? அப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு வெப்சைட்டாவோ ஒரு அப்ளிகேஷனாவோ நான் கொடுக்கணும். கரெக்டா? அதுக்காக யூஸ் பண்ற ஒரு பேக் எண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் திங்ஸ் தான் இந்த ஜாவா, ரியாக்ட் அப்படின்ற மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் திங்ஸ். அதுல ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கத்துக்கிறோம். புரியுதா? இப்ப நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது யாருக்கு மட்டுமே நான் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்ப நான் இந்த லிங்க் உங்களுக்கு கொடுத்தா உங்களால இது யூஸ் பண்ண முடியுமா? I have to provide an access, right? So அந்த access நான் தரணும் அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா, நம்ம ஜாவால பேக் எண்ட்ல வந்து அதான் JWT ன்னு சொல்லுவோம். ஆத்தென்டிகேஷன் ரோல், யார் யாருக்கு என்னென்ன ஆத்தென்டிகேஷன். அப்ப நான் இந்த access நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இதை நீ எடிட் பண்ண முடியுமா இல்ல பார்க்க மட்டும் தான் முடியுமா?
அதை நான் ஆக்சஸ் கொடுக்குற இதுல நான் சொல்லணும். Here I have to mention that in what category I am providing you like an editor or viewer. இந்த விஷயங்கள்லாம் நீங்க பேக் எண்ட்ல நீங்க அப்புறமா கத்துப்பீங்க. ஓகேவா? ஆஸ் a டெவலப்பரா நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இனிஷியலைசேஷன் தான். ஓகேவா? சிம்பிளா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், முடிஞ்சா பதில் சொல்றீங்களா? லெட்ஸ் கோ டு த டிஸ்கஷன் இன் சம்திங் லிட்டில் பிட் டீப்பர். ஓகேவா? எவ்ரிஒன் அவேர் ஆஃப் இட், எவ்ரிஒன் ஆர் குட் இன் இட். எல்லாருக்கும் நான் என்ன பேசுறேன்னு புரியுதா? இல்லை யாருக்குன்னா வந்து தூக்க கழகத்துல உட்காந்துக்கிட்டு காலைல சாப்பாடு வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து பொங்கல்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கியாருமா? இல்லையா? ரைட். ஸோ ஃபைன். Remaining people, try to turn on your cameras. Those who are attending online, I know the offline people over here. யார் ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றீங்களோ கேமரா டர்ன் ஆன்ல வச்சுக்கோ. Then only I can able to visualize the things over there. Okay. Okay, right. So now you are a developer. சரியா? நல்லா பாரு. Now you are a developer. நீங்க டெவலப் பண்ண வெப்சைட் என்னன்னா இதுதான். இப்ப நான் இந்த இடத்துல பாஸ்வேர்ட் தப்பா கொடுத்தேன் அப்படின்னா என்ன காட்டணும்? பாஸ்வேர்ட் ராங்கா? ஆக்சுவலா enter correct password. Okay. Invalid. Okay. Whomsoever the answer which you provided is all are wrong. Okay. சொல்லுங்க ரெண்டுமே வரணும் சார். அதுல வெறும் பாஸ்வேர்ட் மட்டும் சொல்லக்கூடாது. நீங்க வெறும் பாஸ்வேர்ட் மட்டும் ராங்னு சொல்லக்கூடாது ஆஸ் எ டெவலப்பரா. ஏன் தெரியுமா? இப்ப இதே மாதிரி மெயில் ஐடியை போட்டு ஒருத்தர் பாஸ்வேர்டு தப்பா போட்டாரு அப்படின்னா, ஹேக்கரா இருந்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சிடும்ல, அப்ப யூசர் நேம் கரெக்ட், பாஸ்வேர்ட் தப்புன்னு. கரெக்டா? அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவன் இஃப் ஐ புட் த ராங் பாஸ்வேர்ட், இட் வில் ஷோ தட் எய்தர் மொபைல் அட்ரஸ் ஆர் மொபைல் நம்பர் ஆர் த இமெயில் அட்ரஸ் அண்ட் த பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு தான் வரும். யூ கேன் see. நான் இந்த இடத்துல இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இங்க என்ன கொடுத்து வச்சிருக்காங்க? இட்ஸ் ஒன் ஆஃப் த worst developing things in the backend. புரியுதா நான் சொல்றது? ஓகேவா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஓகே. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் இந்த இடத்துல லாகின் கொடுத்தேன் அப்படின்னும் போது இதுக்கு வந்து எவ்வளவு டைம் எடுத்து எனக்கு அவுட்புட் கொடுத்துச்சு? லெட் மீ கிளிக் அகைன். நான் இப்ப மறுபடியும் லாகின் கொடுக்குறேன். 1 2 3 4 5 almost like 5 seconds. Almost 5 seconds. கரெக்டா? இப்ப இதே இடத்துல if I put that invalid mail address and invalid password as well, இப்ப நான் கொடுக்கும்போது எவ்வளவு செகண்ட் எடுத்துக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 what it has told. இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி முதல்ல இருக்குமா? ஆனா இங்க எப்படி வந்திருக்குன்னு கொஞ்சம் பாரு. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி நம்ம கொடுக்கவே முடியாது. ஓகேவா? சோ ஆனாலும் நம்மளுக்கு இங்க என்ன காட்டுது? பாஸ்வேர்ட் தான் தப்புன்னு காட்டுது. ஓகேவா? சோ இது வந்து ஒரு பக்கத்துல இருக்கும்போது இப்ப நான் வந்து ரெண்டுமே தப்பா தான் கொடுத்தேன். ஆனா இது எவ்வளவு டைம் எடுத்துச்சு? 9 seconds. Almost like 10 seconds எடுக்கு. Double the amount of that password மட்டும் ராங்கா இருக்கும்போது இதை வச்சு ஹேக்கர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப நான் கொடுத்திருக்கிறது யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்பா இல்ல பாஸ்வேர்ட் மட்டும் தப்பான்றதும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆஸ் எ டெவலப்பரா இது எல்லாமே நோட் டவுன் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட்ல நீங்க டெவலப்பிங் திங்ஸ்ல போனீங்க அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இதனாலதான் வந்து ரொம்ப டீடைல்டா வந்து டெவலப்பிங் திங்ஸ்ங்கிறத நல்லா பார்ப்பாங்க. ஓகேவா? ஒரு சில பேருக்கு வந்து இப்ப என்ன தோணும் அப்படின்னா, நான் நல்லா சொல்ல புரிஞ்சுக்கோ, இப்ப இதெல்லாம் வந்து எனக்கு செட்டே ஆகாது, என்னால லாஜிக்கும் யூஸ் பண்ண முடியல, இவ்வளவு விஷயத்த நான் வந்து பார்த்து எப்படி நான் ஒரு அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருப்பேன். லிட்டரலா நான் சொல்றேன், கம்பெனிலாம் நீ இவ்வளோலாம் பண்ணவே மாட்டேன். ஓகேவா? உனக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் அசைன் ஆகுதுன்னா அந்த டாஸ்க்கை மட்டும் முடிக்கிறது. அதாவது ஒருத்தர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னும் போது ஜஸ்ட் அந்த டைமிங் கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் நீங்க வந்து ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணுங்க அப்படின்ற மட்டும் தான் உங்களுக்கு ப்ராஜெக்டாவே கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு டெட்லைன் கொடுத்துருவாங்க. இது நீ பண்ணி முடிக்கிறது எவ்வளவு நாள் ஆகும்னு உங்ககிட்டே கேட்பாங்க. அப்ப நீ ஒரு டெட்லைன் கொடுப்பியா? இப்ப நான் ஒரு கேட்கறேன், இப்ப நான் வந்து உங்களுக்கு எத்தனை டாஸ்க் அசைன் பண்ணிருக்கேன் இது வரைக்கும்? 4 5 அசைன் பண்ணிருக்கேன் இல்லையா?
5 அசைன் பண்ணிருக்கேன் கரெக்டா. இந்த 5த்தையும் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டெட்லைன் தேவைப்படுது? 1 week. ஒரு வாரமா? சரி, இதெல்லாம் நீங்க சொன்னதை கேட்டு நான் எத்தனை நாள் கொடுப்பேன்? 5 நாள் சார். இதே மாதிரிதான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் நடக்கும் கம்பெனில. ஓகேவா? நீ ஒன்னு சொல்லுவ, அவங்க பார்த்துட்டு சரிங்க சார் ஒரு 3 நாள்ல முடிச்சு கொடுத்துருங்க சார் அப்படிம்பாங்க. அதுக்குன்னு ஒரு மீட்டிங் போட்டு சொல்லுவாங்க. சரியா? சோ இதெல்லாம் நடக்கும். ஓகே, 3 நாள்ல முடிக்க முடியும். நீங்க எத்தனை நாள் சொன்னாலும் சரி, அவங்கன்னு ஒரு டெட்லைன் வச்சிருப்பாங்க. அப்ப எதுக்கு சார் கேக்குறாங்க? உங்ககிட்ட கேட்கலன்னு சொல்லக்கூடாது இல்ல. ஓகேவா? சோ அதனால கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, சோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து கூடிய சீக்கிரம் போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நீங்க கத்துக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, நான் இப்ப சொல்லி கொடுக்குற கான்செப்ட் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சது. நீங்க படிச்சதை தான் நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்றேன். ஓகேவா? லிட்டரலா சொல்லணும்னா. ஓகே, நீங்க கத்துக்க வேண்டிய கான்செப்ட் இப்ப நீங்க படிச்ச கான்செப்டை வச்சு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் நீங்க. சோ அதுக்கு தான் நீங்க உங்களை டெவலப் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்கு தெளிவா ப்ரிப்பேர் ஆகுங்க. அதுதான் என்னோட கன்சர்னும் கூட. சரியா? ஓகே ரைட். சோ லெட் மீ மூவ் டு டுடேஸ் கான்செப்ட். சோ இது நீங்க நோட் டவுன் பண்றதுக்கு முன்னாடி இப்ப இந்த கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு புரியுதா உனக்கு? ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ற மாதிரி இந்த கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு புரியுதா? ரேண்டமா நம்பர் ஜெனரேட் பண்றது மட்டும்தானா? Yes, this class is mainly useful for creating the random generator for whatever the data type that we are using. ஸ்பெசிஃபிக்கா primitive data type னு வெச்சுக்கலாம். சரியா? சோ அந்த மாதிரி டேட்டா டைப்க்கு நம்ம வந்து ரேண்டமா ஜெனரேட் பண்ற நம்பர்ஸ் எதை வேணாலும் நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் இட். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா you should know one another information. Kindly tell me the syntax for an array. Any one of you? Very good. Okay, right. Very good. Okay, right. Super. So ஒரு டேட்டா டைப் கண்டிப்பா. சோ நான் இப்போதைக்கு ஒரு டேட்டா டைப்பா இன்டிஜர்னே வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இந்த டேட்டா டைப் பக்கத்துலயோ இல்லனா வேரியபிளை கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலயோ முன்னாடியோ அந்த இடத்துல நான் என்ன போடணும்? அரே பிராக்கெட்டை போடணும். அது ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அத போட்டுட்டு just I can provide any variable name. array name. Yes, specifically correct. So equal to அப்படினு சொல்லிட்டு ஒன்னு நியூன்ற பேர்ல இன்டிஜரா புதுசா நான் கிரியேட் பண்ணலாம். உள்ள வந்து சைஸை கொடுத்துட்டு I can define it and then I can provide whatever the data I want in a separate manner in the form of index. கரெக்ட்டா? அப்ப a of 0 அப்படின்ற பட்சத்துல இது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பரை நான் கொடுக்கலாம். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா what I can provide, இந்த இடத்துல நியூலாம் நீங்க கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த ரைட் சைடுல எதுவுமே கொடுக்காம சிம்பிளா என்ன பண்ணிக்கங்க, ஒரு ஃப்ளவர் பிராக்கெட்டுக்குள்ள டைரக்டா நீங்க நம்பரை கொடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டா? இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. சரி ரைட். இப்ப இந்த நம்பர் எனக்கு அவுட்புட்ல வரணும். எப்படிலாம் அவுட்புட்ல வர வைப்பீங்க சொல்லுங்க? I need to showcase this number in the output. What are all the ways? For loop use பண்ணுவோம். Okay, right. So for loop use பண்ணி we were shown in yesterday also. ஓகேவா? சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா integer I equal to 0. I எது வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம்? லெந்த் வரையும். இந்த வேரியபிளோட லெந்த். வெரி குட். ரைட். சோ அப்ப நான் எது வரைக்கும் போகணும்னு சொன்னேன்னா a ஓட லெந்த் வரைக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் என்ன பண்ணோம்? Increment. இந்த டேட்டாவை இன்கிரிமெண்ட் பண்ணும். ஏன்னா எனக்கு சேவ் ஆகுறது எல்லாமே எப்படி சேவ் ஆகும்? இண்டெக்ஸா தான் எனக்கு சேவ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டா? அப்ப நான் இதுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா a of I அப்படின்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0ன்றதுனால முதல் நம்பர் வரும். அடுத்து மறுபடியும் லூப்பிங் எனக்கு வரதுனால ரெண்டாவது நம்பர் வரும். அடுத்து லென்த் வரைக்கும் போறதுனால லென்த்தோட வேல்யூ 3. அப்ப 0ல இருந்து 2 வரைக்கும் போகும். அப்ப 0த்தும் கிடைச்சிரும், 1ம் கிடைச்சிரும், 2ம் கிடைச்சிரும். எல்லாமே கண்டுபிடிச்சு எனக்கு அவுட்புட்ல என்ன கிடைச்சிரும்? அந்த டேட்டா எனக்கு கிடைச்சிரும். கரெக்ட்டுங்களா? சோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இதுல எல்லாருக்குமே சந்தேகம் எதுவும் கிடையாதுன்னு இதுல எல்லாருமே கிளியரா இருக்கு. கரெக்டா? ரைட். Now I would like to show you one another loop which is nothing other than for each loop. ஓகேவா? இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் லூப்பிங் தான். பட் இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. அதுவாவே அது பார்த்துக்கும். சரியா? அப்ப ஃபார் ஈச் லூப் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா?
சோ அப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிளா ஃபார் அதே ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் ஓபன் அண்ட் க்ளோஸ் ஃப்ளவர் பிராக்கெட் தான். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த அரேல தானே எனக்கு எல்லாமே சேவ் ஆயிருக்கு கரெக்டா? ஓகேவா? அந்த அரேவோட டேட்டா எல்லாம் ஒரு வேரியபிள்ல நான் சேவ் பண்ணி கொடுத்துறது. ஏன் சொல்லுங்க மோசஸ். சார் ஒரு டவுட் கேளுங்க சார். அந்த ஃபார் லூப்ல a டாட் லெங்த் இருக்குல்ல சார்? ஆமாப்பா. அது எதுக்கு சார்? இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிஷன் நீங்க கொடுக்கணும் இல்லையா ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்ப எனக்கு வந்து ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 0, ஏவோட லென்த் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா 3ன்னு வரும். ஏன்னா இதுல 3 வேல்யூ இருக்கிறதுனால. கரெக்ட்டுங்களா? அப்ப முதல் ஐயோட வேல்யூ 0, 0 less than 3 அப்படின்னு நம்ம கேக்குறோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால தான் எனக்கு என்ன ஆகுது, இந்த லூப்புக்குள்ளேயே எனக்கு போகுது, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே எனக்கு போகுது. அந்த கண்டிஷனுக்காக ஐ ப்ரொவைடட் திஸ் பர்டிகுலர் வேர்ட்ஸ் ஓவர் தேர். Got it? ஓகே थैंक यू. Yes, fine. இப்போ இந்த ஃபார் ஈச் லூப் அப்படின்னு நான் சொன்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. இப்போ உன்னோட டேட்டாலாம் எந்த வேரியபிள் இருக்கு? ஏங்கிற வேரியபிள் இருக்கா? அது என்ன டேட்டா டைப்? இன்டீஜர். கரெக்டா? நீ என்ன பண்ண போற அப்படின்னா இதுக்குள்ள அதெல்லாம் சேவ் ஆகிக்கிற டேட்டா டைப் என்னங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லு. ஓகேவா? ஏதாவது ஒரு வேரியபிள் சொல்லு. ஏதாவது ஒரு வேரியபிள், ஏற்கனவே சொன்ன வேரியபிள் யூஸ் பண்ண வேரியபிள் இல்ல. ஓகேவா? சரி, ஓகே பி. சரியா? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிம்பிளா ஒரு கோலனை போட்டுட்டு, ஓகேவா, இதெல்லாம் எதுல சேவ் ஆயிருந்தது? குத்தா போதும், முடிஞ்சு போச்சு. அதாவது இது என்ன மீனிங் அப்படின்னா ஏல இருக்கிற டேட்டா எல்லாம் பில நான் கொடுத்துறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் உள்ள வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவுட்புட்ல ஜஸ்ட் சிம்பிளா b மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா you all can see that the same output again in the format of this. ஏன்னா அரேவா தான் இது இருக்கு, எனக்கு அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. இந்த ஃபார் ஈச்ன்ற வார்த்தையை பார்த்தனா தனித்தனியா எடுத்து கொடுக்கறது தான். அதுதான் ஃபார் ஈச் லூப்போட வேலை. உங்ககிட்ட பல்க் ஆஃப் டேட்டா இருக்கு, அந்த பல்க் ஆஃப் டேட்டா எல்லாம் ஒரு வேரியபிளை நான் கொடுத்துறேன், அந்த வேரியபிள் கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். இதோட வேல்யூ என்ன தெரியுமா? அதுல இருக்கிற டேட்டா எல்லாம் இதுவாவே ஆட்டோமேட்டிக்கா ஐட்ரேட் பண்ணி கொடுத்துரும். நீ செப்பரேட்டா இதுல இருந்து இது வரைக்கும் பண்ணு, இதெல்லாம் ஒன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்பெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? இதைத்தான் வந்து ஃபார் ஈச் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் விளங்குச்சா நான் என்ன சொன்னேன்னு? Everyone understood what I told you now? எல்லாம் பேந்த முடிச்சிங்கிறீங்க, அவ்வளவு கஷ்டமா வருங்க. புரியுது, லைட்டா குழப்புது. கரெக்ட். ஸோ அதனாலதான் நேத்து நான் எழுத சொல்லும் பொழுதே இந்த விஷயத்தை நீங்க எழுதிருப்பீங்க. யூ கேன் சி என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் ஆர் ஃபார் ஈச் லூப் அப்படின்றதுக்கான சின்டாக்ஸே இதுதான். ஃபார் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியோ அந்த டேட்டா டைப் நீயா ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கோ, கோலனை வச்சுட்டு எந்த வேரியபிள்ல ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சோ அந்த டேட்டாவை கொடுத்துட்டு ஜஸ்ட் நீ அதை எடுத்து பார்த்த அப்படின்னா, இப்ப இதுல தானே எல்லா டேட்டாவும் போய் சேவ் ஆயிருக்கும், அந்த வேரியபிளை நீ எடுத்து பார்த்தனா அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, நார்மல் ஃபார் லூப் மாதிரி ஐட்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் ஃபார் ஈச் லூப்போட வேலை. இப்போ வந்து அந்த b வந்து யூனிவர்சல் வேரியபிள் மாதிரி வெளிய குளோபல் வேரியபிள் மாதிரி வெளிய கொடுத்துட்டு அது வெளிய சிம்பிள் பண்ணாலும் வந்துரும். மறுபடியும் சொல்லுங்க தீபன். இப்போ நம்ம அந்த b வேரியபிள வந்து குளோபல் வேரியபிளா கொடுத்துட்டு அத வந்து வெளிய வச்சு பிரிண்ட் பண்ணாலும் வந்துருமா கேக்குறேன். இல்ல, கண்டிப்பா வராது. நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இப்ப இந்த இதுவை இங்க பிரிண்ட் பண்ணா உங்களுக்கு வருமானு கேக்குறீங்க, கரெக்டா? ஆனா என்ன இது காட்டுது? இது அதான் சார் நம்ம குளோபல் வேரியபிள். சரி, நீங்க குளோபல் வேரியபிளா கூட டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா சி இங்க நான் டிஃபைன் பண்றேன்னு வச்சுங்க. இப்ப இந்த இடத்துல அப்ப நான் இன்டர்ன் கொடுக்க கூடாது, கரெக்டா? என்ன பண்ணுது? ஏன்னா நீ குளோபலா ஒரு வேரியபிளை வச்சா கூட நான் என்ன சொல்றேன்னா இந்த வேரியபிள் வந்து அரே வேரியபிளா, இது ஒரு நார்மல் வேரியபிள். ஆனா நீ இங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிற வேரியபிள் என்ன? அரே வேரியபிள். சோ அதனால இதுக்கும் அதுக்கும் என்னன்னே புரியாது. அப்படி சொல்றீங்களா? சரி, ஓகே, ரைட். இப்ப பாருங்க, ஏன்னா நீங்க நார்மலா இப்படி ஒரு வேரியபிளை கொடுத்தேன்னு வச்சுக்கேன்,
அதுக்கு டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ இருக்குமா? 0. ஓகேவா? ஆனா அரே வேரியபிளுக்கு டிஃபால்ட்டா எதனா வேல்யூ அது சேவ் ஆகுமா? until or unless if I am assigning to that. அப்ப அது எத்தனை இண்டெக்ஸ் இருக்குன்னு தெரியாது, எத்தனை சைஸ் இருக்குன்னு தெரியாது. ஓகேவா? சோ அதனால தான் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா it is throwing the particular error to me. ஓகேவா? வெரி குட் அப்சர்வேஷன். ஓகேவா? சோ இப்போ இந்த b நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு என்னதான் அவுட்புட் ஆனா 0 தான் வந்து நிக்கும். in case if I don't have this thing. எரர் வரதுக்கான காரணம் நீ டிஃபைன் பண்ணாம தானே வச்சிருக்க. இது குளோபல் வேரியபிள், இது லோக்கல் வேரியபிள். இது ஓகேவா? குளோபல் வேரியபிள்னா கிளாஸுக்கு உள்ள எழுதி தரணும், இங்க தரணும். நான் அது எதுக்குள்ள கொடுத்தேன், நான் மெத்தடுக்குள்ள கொடுத்து நான் சொன்னேன் கரெக்டா. ஆனாலும் எனக்கு எரர் தான் அடிக்குது. காரணம் என்னன்னு தெளிவா சொல்லணும்னா இது நார்மல் வேரியபிள், இது என்ன மெத்தடு? மெயின் மெத்தட் எப்பவுமே ஸ்டாட்டிக்கா இருக்கும் இல்லையா? சோ அதனால எனக்கு எரர் காட்டுது. இந்த இதுவ ஸ்டாட்டிக்னு நான் மாத்திட்டேன்னா அது எரர் போயிடும். அப்ப நான் இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணி எடுத்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 0ன்னு அவுட்புட் வரும். இப்ப ஓகேவா? சோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர் செஷன்ல வரும். ஓகேவா? ரைட். சோ நீ இப்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா you need to understand that what is mean by the for each அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீ ஃபார் லூப்ல கொடுக்குற விஷயத்தை சிம்பிளா கொடுக்கணும். நீ ஐட்ரேட்லாம் பண்ண தேவையில்ல, எவ்வளவு தூரம் பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லை. ஒரு வேரியபிளா நிறைய டேட்டா இருக்கு, அதை நான் வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஐ கேன் யூஸ் த ஃபார் ஈச் லூப். அதை வச்சு நான் வாங்கிக்கலாம், அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சா? அவ்வளவுதான். ரைட். ஸோ இன்னைக்கான டாபிக் நம்ம போவோம், which is nothing other than this. Just note down first, then I will commence it further.
ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ வேணா. ஸோ we will discuss in this matter, no problem. ஸோ புதுசா வந்த மக்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன், ப்ளீஸ் பி ஆக்டிவ் இன் ஆர் செஷன். ஓகேவா? உங்களுடைய அட்டெண்டன்ஸ் கேப்சர் கண்டிப்பா இருக்கும் நீங்க ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணும்போது. ஸோ யூ கேன் see the so far attendance thing in our batch. ரைட், ஸோ இதுதான் உங்களுடைய அட்டெண்டன்ஸ் திங் ஆக்சுவலா இப்போ வரைக்கும். சரியா? ஸோ இதுல 80% மேல இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோ. அதுதான் என்னோட ரெக்குயர்மெண்ட். சரியா? இப்ப லாஸ்டா ஜாயின் பண்ண மக்கள் இருப்பீங்க இல்லையா, ரீசெண்டா ஜாயின் பண்ண மக்களுக்கு மட்டும் அட்டெண்டன்ஸ் நல்லா அடி வாங்கியிருக்கும். யூ கேன் see. ஓகே, ஸோ இந்த மக்கள் கண்டினியூஸா ஃபர்தர் செஷனை வந்து டிராப் அவுட் பண்ணாம கண்டினியூஸா யூட்டிலைஸ் பண்ணுங்க. then only the attendance calculation will be increased to you. Okay, right. So Riyaz Sirkia, he is not been there, so let him come. Okay, right. So let me take into the further thing now. Right. Okay, whomsoever knows an answer, kindly tell your thoughts. சரியா? ஒரு கிளாஸ் இன்டர்ஃபேஸா இருந்தா என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? Okay, I got one answer from the offline students. What about the online people? சொல்லுங்க. ஒரு கிளாஸ் இன்டர்ஃபேஸா இருந்தா என்ன விஷயங்கள் நடக்கும்? எஸ், சொல்லுங்க விக்னேஷ். சார் இன்டர்ஃபேஸா இருந்தா மொத்த கிளாஸ்லயே வந்து பிரைவேட்டா இருக்கும். நம்மளால வந்து அங்க வந்து மெத்தட் எதுவுமே எடுக்க முடியாது சார். கிரியேட் மட்டும் தான் பண்ணி வச்சுக்க முடியும், லைக் இண்டெக்ஸ் மாதிரி. Okay, right. So அதுக்கு actually it ஆப்ஜெக்ட் is கிரியேட் not பண்ண a முடியாது. private. Very good. It is not a private. ஓகேங்களா? பிரைவேட்லாம் கிடையாது. அதுக்கு லாஜிக் கிரியேட் பண்ண முடியாது. அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சொல்லுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இது வந்து இது பண்றது மூலியம் கால் பண்ணி வேற ஒரு கிளாஸ் மூலியமா வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபைன். என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவீங்க? எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். இம்ப்ளிமெண்ட். ஒரு இன்டர்ஃபேஸா இருந்தா I have to use a keyword called implement. Okay, very good, fine. Thank you. இப்போ என்னோட கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா இருந்தா இன்னொரு கிளாஸ்ல எப்படி கூப்பிடுவேன்? எக்ஸ்டென்ஸ் பண்ணியா? ஓகே, குட். ஒண்ணா விளையாடுவோமா? ஏன்னா இந்த விஷயம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரியா? randomly 3 of you people will raise your hand. randomly 3 பேர் hand raise பண்ணு. கேள்வி படமா என்னடா? Okay, good. So I'll keep one class name called Herbert. ஓகேவா? ஒரு கிளாஸ் பேர் ஹெர்பர்ட். சரியா? இப்ப என்கிட்ட ஆனந்த்னு ஒரு கிளாஸ் இருக்கு, கார்த்தின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. I have 2 classes which is Anand, Karthi. சரியா? Right. Now the question is, இப்ப ஹெர்பர்ட்டுக்கு கார்த்தியோட கிளாஸ் வேணும் அப்படின்னா என்ன கீவேர்டை வச்சு அவர் வந்து யூஸ் பண்ணிப்பார்? எஸ், சொல்லுங்க. ஹெர்பர்ட்டுக்கு கார்த்தியோட கிளாஸோட திங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணிப்பாரு? வெரி குட், சூப்பர். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் போட்டு கார்த்தி நான் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இங்க மெயின் மெத்தடை வச்சு அவங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். வெரி குட், ரைட். சரி, மெத்தடா இருந்தா மெத்தட் ஸ்டாட்டிக்கா இருந்தா டைரக்டா கால் பாங்க.
எந்த இடத்துல உங்க ப்ரோக்ராம் ரன் ஆகுதோ அந்த இடத்துல மெயின் மெத்தட் வச்சுக்கோ, இல்லைன்னா தேவையில்லை. சரியா? ரைட். இப்ப ஹெர்பர்ட்டுக்கு கார்த்தியோட கிளாஸ் வேணும், என்ன கீவேர்ட் வச்சு யூஸ் பண்ணுங்க? இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே ரைட். ஹெர்பர்ட்டுக்கு கார்த்தியோட கிளாஸ் வேணும், என்ன கீவேர்ட் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். எக்ஸ்டென்ஸ் கார்த்தி நான் குத்தேன். சொல்லுங்க ஹெர்பர்ட். You are muted, I hope so. என்னப்பா? Yes, okay fine, no problem. If I use extends Karthi, எடுத்துக்கல. வந்து abstract method மட்டும் தான் சார் இருக்கும், அதனால இது வரும். See, எனக்கு எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நல்லா சரி ஓகே ஃப்ரெஷ்ஷாவே வரேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது என்னவா இருந்துச்சு? கிளாஸ். அப்போ ஒரு கிளாஸ்ல இருக்கிற டேட்டாவை இன்னொரு கிளாஸுக்கு கூடும்போது நீங்க என்ன பண்ணீங்க? எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா கூப்பிட்டீங்க, கரெக்டா? இப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இப்போ இது இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டேன். அப்போ இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் சார். ஏன் சொல்லுங்க நிவேதிதா மேம். சார் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு cannot interface or inherit any class, like cannot implements or interface inherit any class. ஓகே ரைட் ஃபைன். ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட்லாம் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் தானே? எல்லாமே லாஜிக் இல்லாம தானே இருக்கும். அப்ப ஏற்கனவே ஏதோ ஒரு லாஜிக் வச்சிருக்கிற மெத்தடை இதுக்குள்ள கூப்பிட்டா அப்படின்னா என்ன வருமா? அப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இன்டர்ஃபேஸ் ஒரு இன்டர்ஃபேஸ் என்கிட்ட இருந்ததுன்னா அதை வேற கிளாஸ்ல கூப்பிட்டனா இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். சி, இத வேற கிளாஸ்ல கூப்பிட்டேன் அப்படின்னா ஐ கேன் யூஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்ட். புரியுதா? இப்படி பண்ண முடியும். ஆனா இன்டர்ஃபேஸ வேற எதோடவும் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு இன்டர்ஃபேஸோட இன்னொரு கிளாஸ் என்னால என்ன பண்ண முடியல? எக்ஸ்டென்ஸ் எனக்கு பண்ண முடியல. சார் அப்ப இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்பேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்றேன்னா ஒண்ணு அந்த கிளாஸ் என்னவா இருந்திருக்கணும்? இன்டர்ஃபேஸா இருந்திருக்கணும். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் அப்சர்வ் ஹியர், clearly observe here. ஓகேவா? இப்போ என்கிட்ட எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்கு? ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்கா? இப்ப கார்த்திக்கு ஹெர்பர்ட் தேவைப்படுறாரு, என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ண முடியாதா சார்? ரெண்டுமே இதாச்சு. வராதா? ஓகே ரைட். Answer will be எடுத்துக்கிச்சா? சார் என்ன சார் ஒரே குழப்பமா இருக்கு சார்ன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல காட்டுற மாதிரியே இருக்குல்ல? என்ன சார் ஒண்ணுமே புரியல அப்படின்னு நினைக்காதீங்க. சிம்பிளா உனக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஒரே ஒரு இன்டர்ஃபேஸா இருந்தது அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் நத்திங் அதர் than the keyword called implement. ஓகேவா? என்னோட கேள்வி என்னன்னா, ரெண்டு கிளாஸா இருக்கும்போது என்ன கீவேர்ட் யூஸ் பண்ண? அதே மாதிரி தான் ரெண்டு இன்டர்ஃபேஸா இருந்தாலும் எக்ஸ்டெண்ட். ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தா எக்ஸ்டெண்ட். அவ்வளவுதான். புரியுதா நான் சொல்றது? ரெண்டுமே ஒரே மாதிரியே இருந்து இங்க வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எக்ஸ்டெண்ட் கீவேர்ட். அது ரெண்டுலயுமே யூஸ் பண்ண முடியாது. புரியல? ரெண்டுலயுமே யூஸ் பண்ண முடியாது. அப்படியும் கிடையாது. இப்ப ரெண்டுலயுமே மெத்தட்ங்கிறது லாஜிக்கே இருக்காது தானே? யூஸ் பண்ண முடியாதுன்றா. வேற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். சோ நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரே ஒரு இன்டர்ஃபேஸா இருந்ததுன்னா அது வேற கிளாஸ்ல கூடும்போது இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே கிளாஸா இருந்ததுன்னா அது வேற கிளாஸ்ல கூப்பிடும்போது எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே இன்டர்ஃபேஸா இருந்தா அது வேற கிளாஸ்ல யூஸ் பண்ணும்போது எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆ? Very good question. Let me come to the topic. Abstract class. ஓகேவா? இதையும் என்ன பண்ணிடுறேன்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு சொல்லிடுறேன்.
அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு கொடுத்ததுனால உனக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் த்ரோயிங் தட் எரர். ஓகேவா? இது ரெண்டுமே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு வருதா? ஸோ நவ் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்டென்ஸ் வித் ஹெர்பர்ட். எடுத்துக்கிச்சா? ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தா எக்ஸ்டென்ஸ் கீவேர்டை வச்சு நீ எடுத்துக்கலாம். நீங்க பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ்ன்னு வச்சுங்க, இல்லை மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் கூட வச்சுங்க, அது உங்க இஷ்டம். சரியா? ஸோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ரைட். இப்ப என்கிட்ட ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸை வேற கிளாஸ் கொடுக்கும்போது இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த கிளாஸை இன்னொரு இன்டர்ஃபேஸோட நம்மளால எக்ஸ்டெண்டோ இம்ப்ளிமெண்டோ பண்ண முடியாது. சொல்றது புரியுதா? ஒன்னும் இல்ல. இப்ப எப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இன்னொன்னு என்னது? இன்டர்ஃபேஸ். சரியா? இப்ப இன்டர்ஃபேஸோட என்னால என்ன பண்ண முடியாது? இதை தூக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும்? இம்ப்ளிமெண்ட்ஸ். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இம்ப்ளிமெண்ட்ஸ் கார்த்தி. மாறி மாறியும் கிடையாது. அந்த மாறி மாறிங்கிறது இன்டர்ஃபேஸா இருந்தாதான் அது. இப்ப நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எடுத்ததுன்னா என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணிருப்பேன்? நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு நான் வச்சிருந்தேன்னா நான் என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கறத நான் யூஸ் பண்ணணும். எக்ஸ்டென்ஸ் வித் ஹெர்பர்ட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணணும். புரியுதா? சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா நம்மளுக்கு ஜாவால நிறைய ப்ரீ டிஃபைன்டா இன்டர்ஃபேஸஸ் இருக்கும், ப்ரீ டிஃபைன்டா கிளாஸஸ் இருக்கும். அப்ப நான் என்னோட கிளாஸோட நான் என்ன பண்ண போறேன், இல்ல ஆப்ஜெக்ட் வச்சு கிரியேட் பண்ண போறேன்னா உனக்கு தான் தெரியணும். ஓகேவா? சோ அதுக்காக இந்த தாட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. அதுக்காகவே செப்பரேட்டா ஒரு டாஸ்க் இருக்கு. சரியா? அந்த டாஸ்க் நான் வந்து எல்எம்எஸ்ல அப்லோட் பண்றேன். சரியா? அது சிம்பிளான டாஸ்க் தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. Where it would be in a drive. என்னுடைய திங்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டா நான் வந்து கேதர் பண்ணி வச்சுப்பேன் எல்லாத்தையும். So yes, this could be the question for you all. கேள்வி இருக்கு பாத்தியா? ஃபர்ஸ்ட் இது கரெக்டா வருமா தப்பா வருமா? ஐனா இன்டர்ஃபேஸ், சினா கிளாஸ், ஏனா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட்ன்றது நடக்குமா நடக்காதா? நடக்காது. செகண்ட் class implements with an interface, not implements interface with the class. செகண்டும் தப்பு தான். இப்ப இங்க பாருங்க, இப்ப என்கிட்ட என்ன இருக்குன்னா இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் கிளாஸ்னு இருக்கு. இப்ப நான் இதோட வந்து என்ன பண்ண முடியாது? இம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த கிளாஸ் நேம் கார்த்தின்னு என்னால கொடுக்க முடியாது. பட் ஆனா இதை நான் என்ன பண்ணிடலாம்? இதை அங்க சைட்ல என்னால கொடுக்க முடியும். கரெக்டா? இம்ப்ளிமெண்ட்ஸ் வித் கார்த்தி அப்படின்னு என்னால கொடுக்க முடியும். சரி, ஹெர்பர்ட் அப்படின்னு கொடுக்க முடியும். புரியுதா? சோ இதுதான் நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும். எதோட எது இன்டர்ஃபேஸ் ஆகும், எதோட எது எக்ஸ்டெண்ட் ஆகும். இது கரெக்டா தப்பா? கரெக்ட். சோ இததான் டாஸ்கா கொடுக்க போறேன். அதை நீ பண்ணி எனக்கு அப்லோட் பண்ணா போதும். ஆமா, ஓகேவா? லெஃப்ட் சைடுல இருக்கிறது அதே சின்டாக்ஸ் வித் ரைட் சைடு. சோ அந்த மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அப்படி இருந்தா உனக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும், எஸ் ஆர் நோவான்னு கூட சொல்லு. either it is possible or not, you just tell that particular thing, that's it. okay, right? நான் டாஸ்க் அப்லோட் பண்றேன், no problem. ஓகே, இவ்வளவு நேரம் நீங்க எழுதிங்க இல்லையா? அதோட சேர்த்து இதையும் டயக்ராம் வரைஞ்சுக்கோ.
ஏன்னா ஜாவால இன்டர்வியூ கொஸ்டின்ல இந்த ஒரு டயக்ராம் வச்சே நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த ஒரு டயக்ராம் நீ தெளிவா சொன்னாலே போதும். இமேஜ் கரெக்டா வர மாட்டேங்குது. ஓகே, could you all able to see this thing, right? Yes. Note down first. இந்த டயக்ராம் போட்டு வச்சுக்கோ. ஸ்பெசிஃபிக்கா இந்த சைடுல இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது, இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிறது, இது இப்போதைக்கு தேவையில்ல, இது இப்போதைக்கு தேவையில்ல, இது மட்டும். அங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி போடு. இந்த அக்கா அவங்க மூஞ்சி காட்டணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் அவங்க காட்டிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. சொல்லுங்க சுதர்சன். சார் இந்த ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள படம் வரையணுமா? அது இப்ப தேவையில்லப்பா, இந்த இது மட்டும் வரைங்க. இந்த ரைட் ட்ரபிள்ல இருந்து இந்த ட்ரீ செட் வரைக்கும் வரைஞ்சா போதும். ஓகே சார்.
ஓகே ரைட். ஸோ விஷுவல் கமெண்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். இந்த ஒரு டயக்ராமை மண்டேல வச்சிருந்தா அப்படின்னா கலெக்ஷன் ரிலேட்டட்ல என்ன கேள்வி கேட்டாலும் நீ ஈஸியா பதில் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதுல நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கலர் தான். கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட், இந்த கலர் தான் முக்கியம். ஓகேவா? எந்தெந்த கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்ன கலர் பா இது? பிங்க் கலரா இது? சரி பிங்க் கலரா அது. ஓகே, ஏதோ லைட் பிங்கா? சரி ரைட். சோ இந்த மாதிரி கலர்ல இருந்தது அப்படின்னா we have to think it that those things are interface. ஓகேவா? இதுவே வந்து இந்த லைட் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா we have to make sure that this is the class. புரியுதா? எதுக்காக நான் மறுபடியும் சொன்னேன்னா இந்த இன்டர்ஃபேஸும் இந்த இன்டர்ஃபேஸும் சேர்ந்ததுன்னா என்ன கீவேர்ட் மூலமா சேர்ப்போம்? இம்ப்ளிமெண்ட். நோ, இம்ப்ளிமெண்ட்ஸ். ரெண்டுமே இன்டர்ஃபேஸ். என்ன கீவேர்ட் மூலமா சேர்ப்பீங்க? ரெண்டுமே இன்டர்ஃபேஸ். கரெக்ட்டா? எக்ஸ்டென்ஸ் மூலமா நம்ம சேர்ப்போம். கரெக்ட்டா? அதனால தான் இந்த இடத்துல நல்லா பாரு, டாட்டட் லைன் அப்படின்றதுக்கும் டைரக்ட் லைன் அப்படின்றதுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கு. புரியுதா நான் சொல்றது? ஓகேவா? சோ இந்த இடத்துல நீ முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரெண்டு இன்டர்ஃபேஸை ஒன்னா சேர்க்கணும்னா எந்த கீவேர்டு வச்சு நான் போடணும்? எக்ஸ்டென்ஷனை போடணும். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டைரக்டா இம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து வச்சுக்கிறாங்க. அதனால நீ அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல என்ன இருக்கணும்? உனக்கு டாட்டட் லைன்ல இருக்கணும். இதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு விஷயத்த பார்த்த உடனே நம்ப கூடாது, நீ ஆராய்ச்சி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் தான். சரியா? அப்படி இல்ல அப்படின்னா நீ இப்படியே கூட வச்சுட்டு இந்த இடத்துல மாத்திக்கோ. டாட்டட் லைன்னா இம்ப்ளிமெண்ட், டைரக்ட் லைன்னா எக்ஸ்டென்ஷன் கூட மாத்திக்கோ. மத்த இடத்துல நீயே பாரு, உனக்கே தெரிஞ்சிரு முடிஞ்சு போச்சு. சோ அப்ப ஒரு இன்டர்ஃபேஸோட இன்னொரு இன்டர்ஃபேஸ் சேர்ந்ததுன்னா I have to use a keyword called extends அப்படின்றது. கரெக்ட்டா? நாம இப்ப பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா இதுதான், கலெக்ஷன் அப்படின்றதுதான். எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கலெக்ஷன் போகணும் அப்படின்னா it will remove one disadvantage in the array. அரே ஓட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லுவீங்க பார்க்கலாம்? வெரி குட், கரெக்ட். அரேயோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் சைஸ். கரெக்ட். அப்புறம் டிஃபரண்ட் டேட்டா யூஸ் பண்ண முடியாது. எஸ், வெரி குட். சோ என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரே டைப் ஆஃப் டேட்டாவை தான் என்னால யூஸ் பண்ண முடியுமே தவிர I cannot able to use different data type. என்னால டிஃபரண்ட் டேட்டா டைப்பை என்னால யூஸ் பண்ண முடியாது ஒரே வேரியபிள்ல. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா எப்படி சொல்ல வரேன்னா, இப்ப பாருங்க, இன்டீஜர் ஸ்கொயர் பிராக்கெட் a equal to இப்படின்ற பேர்ல என்னால என்ன பண்ண முடியும்? 10, 20, 30 அப்படின்னு கொடுக்க முடியும். பட் I cannot able to provide like 30.5. கரெக்டா? 30.5ங்கிறது எனக்கு என்ன டேட்டா டைப்? ஃப்ளோட்ல வரும். சோ அந்த மாதிரி ஒரே டேட்டா டைப்பை தான் என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு வேரியபிளை என்னால நிறைய சேவ் பண்ண முடியும். பட் டிஃபரெண்ட் டேட்டா டைப்பை ஒரே வேரியபிளை என்னால சேவ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி சேவ் பண்றதுக்காக போற ஒன் ஆஃப் த டாபிக் தான் என்னன்னா கலெக்ஷன். பேர்லயே இருக்குல்ல கலெக்ஷன். ஓகேவா? பட் நம்மளுக்கு இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, கலெக்ஷன்னா என்னது? ஒரு இன்டர்ஃபேஸ். அப்ப இந்த இன்டர்ஃபேஸ்க்கு என்னால என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் என்னால கிரியேட் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப இந்த இன்டர்ஃபேஸ்க்கு என்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா அப்ப யாருக்கு என்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும்? கிளாஸ். அதோட சைல்டு கிளாஸுக்கு என்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். கரெக்டா? ஓகேவா? அதோட சைல்டு யார் யாருன்னு பார்த்து வச்சுக்க, 3 பேர் தான் அவங்களோட சைல்டு. கலெக்ஷனுக்கு 3 பேர் தான் பசங்க பொண்ணு கூட வச்சுக்கோ. ஓகேவா? அந்த 3 பேர் யார் யாருன்னா லிஸ்ட், செட், கியூ. அதுதான் இந்த டயக்ராம். ஆனா சோபா என்ன தெரியுமா? அந்த 3 பேருமே இன்டர்ஃபேஸ் தான். ஓகேவா? சோ அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? இந்த 3 பேருக்கும் நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப இதுக்காக இன்னொரு கிளாஸ் சைல்டு தான் நான் தேடணும். அந்த சைல்டு தான் யாரு அப்படின்னா, லிஸ்டுக்கு 3 சைல்டு இருக்காங்க, கியூக்கு 2 சைல்டு இருக்காங்க, செட்டுக்கு 3 சைல்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். இவ்வளவுதான் டயக்ராம், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? கலெக்ஷன் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா, ஒரே வேரியபிள்ல
மல்டிபிள் டேட்டா டைப்பை ஒரே வேரியபிள் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். சரியா? சோ ஆனா என்னால டைரக்டா இவங்கள ஆப்ஜெக்ட் வச்சு கூப்பிட முடியாது. ஏன்னா இவங்க ஒரு இன்டர்ஃபேஸ். அப்ப இவங்களோட சைல்டுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா இவங்க கிட்ட 3 சைல்டு இருக்காங்க. அந்த 3 சைல்டுமே இன்டர்ஃபேஸ் தான். லிஸ்ட், செட், கியூ. ஓகேவா? ஆனா இந்த 3 பேருக்கும் கிரியேட் பண்ண முடியாதனால அந்த லிஸ்ட்டுக்கு 3 பேர் சைல்டு இருக்காங்க, அந்த கியூக்கு 2 பேர் சைல்டு இருக்காங்க, அந்த செட்டுக்கு 3 பேர் சைல்டு இருக்காங்க. அவங்கள வச்சு நான் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதை தான் இங்க நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. நீங்க storing the multiple values of the dissimilar data type in a single reference name. ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்னா மெமரி வேஸ்டேஜ் குறைக்க முடியும். ஏன்னா ரன் டைம்ல தான் அது மெமரின்றது அலோகேட் ஆகும் அப்படின்றதுனால. ஏன்னா அரேல கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், சைஸை வந்து ஃபிக்ஸ்டா சொல்லிடுவோம். அப்ப அதை யூஸ் பண்ணலாலும் அதோட டேட்டாங்கிறது எனக்கு ஃபிக்ஸ்ட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we have to use that particular child which is nothing other than the list. பட் ஆனா அது என்ன ப்ராப்ளம், அதுவும் ஒரு இன்டர்ஃபேஸ். அப்ப அதோட டைப் கிளாஸஸ் நான் எடுக்கணும் இல்லையா? இதுதான் அந்த 3 கிளாஸ். அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், வெக்டார். ஓகேவா? அப்ப நான் ஆப்ஜெக்ட்ன்றதை கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஓகேவா? ஜஸ்ட் see now you can see. இப்போ என்னால இந்த மாதிரி கொடுக்க முடியல இந்த டாபிக்ல. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am using one of the child name called, புரியுதா என்ன யூஸ் பண்றேன்னு? ஓகேவா? அப்ப அரே லிஸ்ட் அப்படிங்கிறது java.utilன்ற பேக்கேஜ்க்குள்ள எனக்கு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒன்று வருது இல்லையா? அதை நான் அப்புறமா சொல்றேன். இது நம்மளோட சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கான சின்டாக்ஸ். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு அப்புறமா நான் சொல்றேன். சரியா? ரைட்டு. அரே லிஸ்ட். ஓகேவா? ஏதாவது ஒரு வேரியபிள். ஓகேவா? நான் வேரியபிள் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே பீனே வச்சுக்கிறேன். சரியா? ஓகே பீன் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் தெரியும்ல? கரெக்டா? அடுத்தது என்ன போடுவோம்? நியூ. அதே சைல்டு கிளாஸ். கரெக்டா? அரே லிஸ்ட். முடிஞ்சு அவ்வளவுதான். ஓகேவா? அரே லிஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். சரியா? ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு எரர் அடிக்குது. கவனிச்சிங்களா? எந்த இடத்துல எரர் அடிக்குது? அந்த ஸ்டார்டிங் கொடுத்தது. இந்த அரே லிஸ்ட் யார்கிட்ட இருந்து வராங்க? அரே லிஸ்ட் யார்கிட்ட இருந்து வராங்க? யார்கிட்ட இருந்து இதை நான் எடுக்கிறேன்? கலெக்ஷன்றவங்க கிட்ட இருந்து. வெரி குட், கரெக்ட். நான் இதை டைரக்டா கலெக்ஷன் கொடுக்க முடியாது. அரே லிஸ்டோடைய பேரண்ட் யாரு? அரே லிஸ்டோட பேரண்ட் யாரு? லிஸ்ட். கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணிரேன் அப்படினா I just kept it like list அப்படிங்கற ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒண்ணு இல்ல, அப்ஸ்ட்ராக்ஷனோட கான்செப்ட். லிஸ்ட் கிட்ட என்ன இருக்கும்? மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும். கரெக்ட்டா? இன்டர்ஃபேஸ்ங்கிறதுனால எல்லா மெத்தடும் எப்படி இருக்கும்? லாஜிக் இல்லாம இருக்கும். கரெக்ட்டா? அதுக்கான லாஜிக் எல்லாம் யார்கிட்ட எழுதிருப்பாங்க? அவங்களோட கிளாஸ் ஆன அரே லிஸ்ட்க்கு எழுதிருப்பாங்க. சரியா? இப்போ ஏன் இது எரர் அடிக்குதுன்னா இந்த டைமண்ட்னால எரர் அடிக்குது. இந்த டைமண்டை தூக்க எரர் போயிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா சார்? அப்ப முன்னாடி அரே லிஸ்ட் இருந்ததே சார், அப்ப என்ன சார் எரர்? அதேதான், டைமண்ட் தூக்கு, எரர் ஒன்று போயிடும், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா I can provide whatever the data I want to use it. என்ன டேட்டா வேணாலும் நான் தரலாம். ஓகேவா? என்ன டேட்டா வேணாலும் நான் தரலாம். ஓகேவா? சோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா if I want to provide like an array I can provide in a particular manner. அப்படி இல்ல அப்படின்னா செப்பரேட்டாவும் நான் தரலாம். இப்போ நான் வந்து அரேவை நான் வந்து இந்த மாதிரியும் ஜெனரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நல்லா பாரு. இன்டீஜர் c equal to new integer of 3 அப்படின்ற மாதிரி கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா நமக்கு? இந்த மாதிரி அரே தரலாம்னு சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா எல்லாருக்கும்? அப்ப இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதுல டேட்டாவை கொடுக்கணும்னா எப்படி கொடுத்துருப்பேன்? c of 0 equal to ஏதோ ஒரு டேட்டா. கரெக்டா நான் சொன்னது? ஓகேவா? அதே மாதிரி c of something இந்த மாதிரி equal to ஏதோ ஒரு டேட்டா இப்படின்ற மாதிரி தானே கொடுத்துட்டு இருந்தேன். You all remember the things, right?
ஓகேவா? பெட்டர் வாட் ஐ வுட் லைக் டு டூ, ஐ வில் புட் எவ்ரிதிங் இன் த மெயின் மெத்தட். ஸோ அப்போ எந்த எரரும் நம்மளுக்கு த்ரோ பண்ணாது. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம டேட்டா கொடுத்தோம். அதே மாதிரி அரே லிஸ்ட்ங்கிறது ஜென்ரேட் பண்ணிட்டேன்னா, அப்ப இதுல நான் வந்து டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு ப்ரீ டிஃபைன்டா இந்த அரே லிஸ்ட்ல ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் தான் என்னது அப்படின்னா, என்ன மெத்தட்? ஆட்ங்கிற மெத்தட். ஓகேவா? அப்ப இதோட ரெஃபரன்ஸ் என்ன? பிங்கிறதா இதோட ரெஃபரன்ஸ், கரெக்டா? அப்ப பியை வச்சு நான் என்ன பண்ணலாம்? ஆட்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்னா எந்த வேணா கொடுத்துக்கலாம். b dot add comma add of 10, then b dot add of உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன வேணா கொடுத்துக்கலாம். டபுள் கோலன்ல ஹாய், b dot add of சிங்கிள் கோட்ஸ்ல a, b dot add of 30.75. நான் சொல்றது புரியுதா? ஓகேவா? இப்ப நான் அவுட்புட்ல b ஐ எடுத்து பார்த்தேன் அப்படின்னா now you all can see the value. என்ன வந்திருக்கு எனக்கு? நோ, ஏன்னா இது ஒரு மெத்தட், கரெக்டா? சோ அப்ப என்னால என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஒரே வேரியபிள்ல I can able to save different data types. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப this is the topic of collection. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? கலெக்ஷன் நம்ம மெயினா யூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பை ஒரே வேரியபிள்ல சேவ் பண்றதுக்காக யூஸ் பண்ற டாபிக் தான் கலெக்ஷன். ஆனா அதுக்கு என்கிட்ட டைரக்டா வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, பிகாஸ் கலெக்ஷன் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். அப்ப அதோடைய சைல்டுக்கு தானே கிரியேட் பண்ண முடியும். அதனால நான் எடுத்த சைல்டு லிஸ்ட்ல இருக்கிற சைல்டு யாருன்னா அரே லிஸ்ட் அப்படிங்கிறது தான். புரியுதா நான் பண்ணிருக்கிறது எல்லாருக்கும்? யாருன்னா எதனா query இருக்கா? இப்பயே சொல்லு தெளிவா. யாருக்காச்சும் எதனா query இருக்கா? இவ்வளவுதான் டாபிக், வேற எதுவுமே இல்ல. ரொம்ப கஷ்டம் இல்லை, இவ்வளவுதான். இப்ப நம்ம படிச்ச கான்செப்ட்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. சோ அதனால சைல்டு கிளாஸ் தான் கிரியேட் பண்ணி ஆகணும். சோ அதனால அதுக்கு சைல்டை வச்சு நான் கூப்பிட்டுக்கிறேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. அப்ப நான் இதுல டேட்டாவை ஆட் பண்றதுக்கு நான் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த ரெஃபரன்ஸ் டாட் ஆட் ஒரு டேட்டா, மறுபடியும் ரெஃபரன்ஸ் டாட் ஆட் இன்னொரு டேட்டா அப்படின்ற மாதிரி நான் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான் விஷயம். எவ்ரிஒன் அண்டர்ஸ்டுட்? எல்லாருமே புரிஞ்சா? யாருக்கும் எந்த கொரிஸும் இல்லைல்ல? இது தேவையில்லை. சோ அரே அப்படின்னும் பொழுது ஒரே வேரியபிள்ல ஒரே டேட்டா டைப்ல சேவ் பண்றதுதான் அரே. பட் ஆனா கலெக்ஷன் அப்படின்னும் போது ஒரே வேரியபிள்ல டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பை என்னால சேவ் பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் கலெக்ஷன், அவ்வளவுதான். சரியா? ரைட். இந்த கலெக்ஷன் அப்படின்னு வரும்போது எத்தனை சைல்டு இருந்தாங்க? 3 சைல்டு இருந்தாங்களா? அந்த சைல்டு யார் யாரு? லிஸ்ட், கியூ, செட். லிஸ்ட், கியூ. வெரி குட். லிஸ்ட், கியூ, செட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருந்தாங்க. இதுல நான் எந்த சைல்ட பாக்குறேன்? நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட தான் நம்ம பாக்குறோம். ஓகேவா? அந்த லிஸ்ட்ல தான் 3 பேர் இருந்தாங்க. அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா? அப்ப அந்த 3த்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்ல, கண்டிப்பா. அந்த 3த்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்ல. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அரே லிஸ்ட் நீங்க கொடுத்ததுக்கு பதிலா இப்ப என்ன பண்றது தெரியுமா? லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு தரேன். அரே லிஸ்ட்ல டிஃபரண்ட் டேட்டா சேவ் பண்ண மாதிரி லிங்க்டு அதுக்கு ஒன்னு இருக்கும். எஸ், அது சோ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எடுத்துக்கிச்சா தெளிவா? அதே மாதிரி ஓகேவா? நவ ஐ வில் ரன் த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட். நோ ப்ராப்ளம். என்ன அவுட்புட் கொடுத்திருக்கு? அதே மாதிரி அவுட்புட் கொடுத்திருக்கா? சரியா? ரெண்டுமே டிஃபரண்ட் இருக்கு. ஆக்சுவலா ரெண்டுத்துக்கும் டிஃபரண்ட் இருக்கு. நீங்க டிஎஸ்ஏ கான்செப்ட் போகும்போது அந்த டிஃபரன்ஸ் தெளிவா புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? ரைட்டா? இப்போதைக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஓகே? அப்ப அரே லிஸ்ட் பண்ணாலும் எனக்கு என்னதான் பண்ணுது? அதே மாதிரி தான் அவுட்புட் தருது. ஓகேவா? லிங்க்டு லிஸ்ட் கொடுத்தாலும் எனக்கு எப்படி தான் அவுட்புட் வருது? அதே தான் வருது. அப்புறம் இன்னொரு சைல்டு யாரு? லிஸ்ட்ல இன்னொரு சைல்டு யாரு? வெக்டார். கரெக்ட்டா? வெரி குட். சோ அப்ப அந்த வெக்டாரை கொடுத்து பார்க்கறேன்.
வெக்டார் கொடுத்துட்டேன்னா now I'll run this program. இப்போ என்ன பண்ணுது? அதே மாதிரி தான் கொடுக்குது. கரெக்டா? உங்களுக்கு இப்ப பாக்குறதுக்கு இது அப்படி தெரியும். ஓகேவா? பட் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இருக்காது. ஓகே, இப்போதைக்கு நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? லிஸ்ட் will print whatever the data that we are providing to the particular list. லிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நீ என்ன டேட்டா கொடுக்குறியோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா just I will copy the things and I will paste it again. சரியா? இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். now you can see அதே 10 ஹாய் a 30.75 மறுபடியும் அதே 10 ஹாய் a 30.75 அதே மாதிரி தான் வருது. கரெக்டா? ஓகேவா? சரி ரைட். அப்ப லிஸ்ட்ங்கிறது எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நான் என்னென்ன டேட்டா கொடுக்கணும் அதை அப்படியே எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குது. கரெக்டா? தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் லிஸ்ட். இன்னொரு சைல்டு இருந்தாங்களே அது யாரு? லிஸ்டோட 3 சைல்டுமே முடிச்சிட்டோம். 3மே ஒரே மாதிரி தான் வேலை பண்றாங்க. ஓகேவா? கியூன்றவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. கியூ போறதுக்கு முன்னாடி இன்னொரு சைல்ட பார்த்துட்டு வரலாம். செட்னு ஒருத்தவங்க இருக்காங்களா? அப்ப அந்த செட்டுங்கிறது எனக்கு டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா அது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஏன்னா அது ஒரு இன்டர்ஃபேஸ். அப்ப அதோட சைல்டு யார் யாரு? ஹாஷ் செட், லிங்க்டு ஹாஷ் செட், ட்ரீ செட் அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா லிங்க்டு ஹாஷ் செட்னு யூஸ் பண்றேன். லிங்க்டு ஹாஷ் செட். அப்ப ரைட் சைடுல நான் என்ன கொடுக்கணும்? லிங்க்டு ஹாஷ் செட் அப்படிங்கறத கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ அவுட்புட் ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகேவா? now just watch it. என்ன அவுட்புட் வருது? என்ன அவுட்புட் வருது? சேம் டேட்டாவை ரிப்பீட் எஸ், ரிப்பீட் அவுட்புட் வருது. ஆனா என்ன பண்ணல அப்படின்னா மறுபடியும் அந்த டேட்டா ரிப்பீட் ஆகல. which means that duplicates எனக்கு வந்து ரிமூவ் பண்ணி விட்டுச்சு. ஓகேவா? லிஸ்ட்ங்கிறது நான் என்னென்ன டேட்டா கொடுக்குறேனோ அதை அப்படியே எடுத்து என்கிட்ட ரிட்டர்ன் கொடுக்கும். அதான் லிஸ்டோட வேலை. பட் செட்டோட வேலை என்ன அப்படின்னா நான் கொடுக்குற டேட்டால எதனா டூப்ளிகேட் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதுதான் செட்டோட வேலை. ஓகேவா? அப்ப லிங்க்டு ஹாஷ் செட்டுக்கும் ட்ரீ செட்னு ஒண்ணு இருக்கு. ஹாஷ் செட்டும் ஒண்ணு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. சோ அப்ப இந்த ட்ரீ செட்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோ. Just I will remove this thing. Now if I run this thing you can see. Just give a sec. So where the problem it is? Okay, right. So if I use the tree set over here, it is throwing the class cast exception. Just give a sec. Data type கொடுக்கணுமா சார்? No need to provide it. So let me keep it like this. Now let me run. Class cast exception அப்படின்னு எனக்கு கிடைக்குது. Okay, I will come up with that thing. No problem. இதுல எரர் காட்டல கண்டிப்பா. பட் ஆனா வந்து என்னன்னா சிம்பிளா வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, சோ இதுதான் நீ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? சோ நம்ம கிட்ட வந்து லிஸ்ட் நம்ம கொடுக்கும்போது இந்த 3 சைல்டு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், வெக்டார். இது எல்லாமே நான் கொடுக்குற டேட்டாவை அப்படியே எடுத்து எனக்கு கொடுக்கும். அதுதான் லிஸ்டோட வேலை. பட் செட்டுங்கிறது எனக்கு மெயினாவே என்ன பண்ணிடும் அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் எல்லாம் தூக்கி விட்டுரும். ஓகேவா? டூப்ளிகேட்ஸ் தூக்கி விட்டுட்டு அதை மட்டும் பண்ணாம நீ வந்து லிங்க்டு ஆசெட் நீ யூஸ் பண்ண அப்படின்னா நீ என்ன ஆர்டர்ல கொடுத்தியோ அதே ஆர்டர்ல உனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இதுவே நீ வெறும் ஆசெட்டை கொடுத்த அப்படின்னா ரேண்டமா அது இஷ்டத்துக்குன்னு கொடுக்கும். இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆஷ் செட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னும் போது
if I use like an asset, now you can see that first நான் 10 தான் கொடுத்தேன், ஆனா இங்க அவுட்புட்ல என்ன எடுத்துக்கிச்சு பாரு. சோ அது ரேண்டமா தான் எடுத்துக்கும். நீ என்ன ஆர்டர்ல கொடுத்தாலும் சரி, it will take it as a random. ஓகேவா? சோ அந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்றது தான் என்னன்னா asset அப்படிங்கிறது. linked assetங்கிறது நான் கொடுக்குற இன்புட் ஆர்டர். அண்ட் தென் ட்ரீ செட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் an ascending ஆர்டர். அதனால தான் எனக்கு எரர் அடிச்சதுக்கான காரணம். ascending ஆர்டர் அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த ஒரு தாட் ஞாபகம் வரணும். ASCII கோட் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போதைக்கு அது வந்து செட் ட்ரீ செட்டை யூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபிக்லி மென்ஷன் த டேட்டா டைப். ஓகேவா? சரி, இப்ப நான் எதுக்காக இது எல்லாமே நான் சொன்னேன் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோ. இப்ப சரியா? எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோ. சோ ரைட், இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாமோட ரிசல்ட்டை பார்க்கறதுக்குன்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்கல்ல. ஏன் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பசங்க ரிசல்ட்டை பார்த்து ஒரு வெப்சைட் கொடுத்தாங்க, பாத்தீங்களா? அந்த இடத்துல பசங்க எப்படி போய் அவங்க ரிசல்ட்டை பார்த்தாங்க? ரோல் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் வச்சு அவங்க பார்த்தாங்க. கரெக்டா? இப்ப யார் ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து அவங்களோட டேட்டாவை நான் கொடுக்க போறேன்னா, இல்ல ஏன் இஷ்டத்துக்கு எனக்கு ஏத்த மாதிரி நான் அவுட்புட் தர போறேன்னா, அதுக்காக தான் இந்த கான்செப்ட். இன்னும் கொஞ்சம் பேர் புரியாம இருந்திருப்பீங்க, இப்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், என் பக்கத்துல இங்க மதன் உட்காந்துருக்காப்ல, சரியா? நான் இங்க உட்காந்துருக்கேன், சரியா? 10 மணிக்கு வந்து ரிசல்ட் வெளியாக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. மதன் என்ன பண்றாரு அப்படின்னா அரகு பறக்க எல்லாத்தையும் போட்டு வெப்சைட்ல லாகின் பண்ணி அவரோட டேட்டாவை கொடுத்து லாகின் கொடுத்துட்டாரு. இதுக்கு அப்புறமேட்டு தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து என்னோட டேட்டாவை கொடுக்குறேன். அவருக்கும் அவங்க சுத்திக்கினே இருக்குது, எனக்கும் சுத்திக்கினே இருக்குது. யாருக்கு ஃபர்ஸ்ட் வரும்? அத நான் யூஸ் பண்ற டைப்பை பொறுத்து. நான் இதுவே இந்த இடத்துல லிங்க்டு ஆசெட்டா நான் கொடுத்திருந்தேன் அப்படின்னா நான் யார் ஃபர்ஸ்டா கொடுத்தானோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போகும். ஓகேவா? இதுவே நான் ஆசெட்டா கொடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு எப்ப யாருக்கு தோணுதோ நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. அன்இக்வாலிட்டின்னு வச்சுக்கணும், இன்இக்வாலிட்டின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? சோ அந்த மாதிரி இல்ல, இவர் வந்து சிஸ்டம் நல்லா பயங்கரமா வச்சிருக்கிறாரு அப்படின் போது நான் அவருக்கு கூட ஃபர்ஸ்ட் கொடுத்துருவேன். சொல்றது புரியுதா? சோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் தான் இது எல்லாமே. இப்ப நீங்க இது எப்படி தெரியுமா கோரிலேட் பண்ணணும்? ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டோட சொல்லவா? இப்ப So here I would like to create one Gmail account. சரியா? ஒரு Gmail account கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? இப்ப இந்த Gmail அக்கவுண்ட்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா what I am providing over there, Gmail account கிரியேட் பண்றதுக்கு என்ன டேட்டா கொடுக்கிறேன் சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? Gmail அக்கவுண்ட கிரியேட் அக்கவுண்ட் கொடுத்துட்டேனா? சரி, ஓகே, வெரி குட். கிரியேட் அக்கவுண்ட் கொடுத்துட்டேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நேம் நான் இஷ்டத்துக்கு நான் கொடுத்துக்கலாமா? சரி, மிஸ்டர் எக்ஸ்னே வச்சுக்கிறேன். ஓகேவா? ரைட். டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி 2027. அப்பா நான் வந்து ஒரு டெஸ்டர்ப்பா, நான் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நான் அடுத்த வருஷத்துக்கு வரவங்க கூட நான் செக் பண்ணி பார்ப்பேன். சரியா? இப்ப என்ன சொல்லுது பாத்தியா? அவ்வளவுதானே, இதா வச்சுக்கோ. ஒரு 1.5 வயசுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். ரைட். சோ இப்போ நான் இங்க என்ன கொடுக்கணும்? சரி, ரைட். நீங்களே என்ன சஜஸ்ட் பண்ணுங்க? வேல்ஸா? சரி, ஓகே, ரைட். Wales@gmail.com வச்சுக்கலாமா? என்ன சொல்லுது? சாரி, யூசர்நேம் must be between 6 ல இருந்து 30 கேரக்டர் இருக்கு. சரி, அப்ப நீ என்ன சொல்லுவ? கண்டிப்பா என் பேரையே போடுன்னு சொல்லுவ. எப்படியும் இது நல்லா இருக்கே அந்த வார்த்தை. சரி, ரைட். சோ இந்த இடத்துல வந்து என் பேர் @gmail.com கொடுத்துட்டேன்னா if I provide next என்ன சொல்லுது? இப்ப username is taken, try another. Username is already taken, try another.
இது யூஸ் பண்றது காரணம் செட் யூஸ் பண்றதுனால. ஏன்னா செட் என்ன பண்ணாது, இதனாலதான் அதுக்கான காரணம். அப்ப டூப்ளிகேட் இருந்தா அலோவ் பண்ணக்கூடாதுன்னா ஐ ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட் இட். கரெக்டா? அப்ப நான் செட்டை வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஐ எம் ரெஸ்ட்ரிக்டிங் த பர்டிகுலர் டேட்டா. இப்ப இந்த இடத்துல டெவலப்பர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, செட்டு கொடுக்கறதுக்கு பதிலா லிஸ்ட்டை கொடுத்து விட்டாருன்னா ஒரே யூசர் நேம்ல எத்தனையோ பேர் இருப்பான். கரெக்டா? அந்த மாதிரி விஷயம் இருக்கக்கூடாது. அப்ப நம்மளுக்கு தெளிவா தெரியணும் எந்த இடத்துல எதை கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் நான் தெளிவா காட்டுறேன். சரி ரைட், நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, எஸ் சொல்லுங்க கௌதம். சார் ஆனா இது டிபில தானே சார் ஸ்டோர் ஆகும்? டிபில தான் இஃப் எக்ஸிஸ்ட்னு கண்டிப்பா டிபில தான் ஸ்டோர் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் இந்த இடத்துல. ஏன்னா டேட்டா பேஸை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வேலிடேட் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்ப நீங்க டிபில சேவ் பண்ணும்போது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க கொடுத்துருவீங்க, யூனிக் அப்படின்ற வார்த்தை. ஓகேவா? ஸோ இன் கேஸ் இஃப் அ பர்சன் டசன்ட் ப்ரொவைடட் யூனிக், ஏதோ ஒரு பட்சத்துல யூனிக்ன்றத எஸ்கியூஎல் டெவலப்பர் கொடுக்கலன்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்ப நான் ஒரு டெவலப்பரா இருந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இல்லையா? அப்ப நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது I have to prefer to make it the particular data in the form of set. அதுக்காக. ஓகே ரைட். ஸோ இப்போ நான் இந்த டேட்டாவை நான் யூஸ் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் வித் சம்திங் நான் கொடுத்துறேன். சரியா? இப்போ நல்லா யோசிச்சுப்பேன். பாஸ்வேர்டு. இப்போ இந்த பாஸ்வேர்டுங்கிற இடத்துல என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவோம்? ஒரு கேப்ஸ், ஸ்மால் இருக்கணும், கேப்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர், அது வந்து 8 லெட்டர் இதெல்லாம் வந்து ஜிமெயில் வச்சிருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், அவ்வளவுதான். ஓகேவா? நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு எப்படி வேணா இருக்கலாம். கரெக்டா? இப்ப நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த பாஸ்வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சுக்கலாம், ஏன்பா அதே வர ரைட். ஸோ இந்த பாஸ்வேர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட பேட்ச் கோடுன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதே பாஸ்வேர்டு நீயும் வைப்ப தானே, அதே பாஸ்வேர்டை வேற ஒருத்தவங்களும் வைப்பாங்க தானே. ஆனா இது எரர் அடிக்காம எடுத்துக்கோம்ல. அப்ப அந்த இடத்துல அவங்க லிஸ்டோ வேற ஏதோ யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். புரியுதா? ஸோ அப்ப எந்த இடத்துல நான் செட்டை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல லிஸ்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஆஸ் அ டெவலப்பரா நீ தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரியல் டைம்ல காட்டணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறது, வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட்டு. ஸோ இது ரிலேட்டட்லேயே ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கவா இன்னைக்கு நீங்க பண்றதுக்கு, அப்படியே இதை ரியல் டைமா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. சரியா? இப்ப நீ படிச்சதெல்லாம் யோசிச்சு வச்சுதான் நீ எக்ஸிக்யூட் பண்ண போற, ஒன்றும் கிடையாது. சரியா? நோட் டவுன். இதுதான் உன் டாஸ்க், சிம்பிள் டாஸ்க். ஆனா you have an array. நேத்து ஒரு டாபிக் பார்த்தோம். என்ன டாபிக் நேத்து பார்த்தது? நேத்து ஒரு டாஸ்க் கொடுத்தோம். என்னது டாபிக் மட்டும் சொல்லுங்க, எனக்கு லாஜிக்லாம். நேத்து ஒரு லாஜிக் நம்ம பார்த்தோமே, என்ன லாட்டரி டிக்கெட்டா? ஓகே ரைட். நீங்க ஒரு 5 நம்பர் வச்சிருப்பீங்க, நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த 5 நம்பரோட ஒத்து போச்சுன்னா லாட்டரி டிக்கெட் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதே மாதிரிதான் உங்ககிட்ட ஒரு அரே இருக்கு, அந்த அரேல 5 பேரோட யூசர் இருக்கு, ஐ மீன் மெயில் ஐடி இருக்கு. ஓகேவா? 5 பேரோட மெயில் ஐடி இருக்கு. அஞ்சு பேரோட மெயில் ஐடி இருக்கு. இப்ப as a நியூ யூசரா நீங்க ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்றீங்க. as a நியூ யூசரா நீங்க ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்றீங்க. அது என்ன சொல்லணும்? நீங்க வச்சிருக்கிற அந்த 5 மெயில் ஐடியோட யூனிக்கா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். கரெக்டா? அப்ப நீ கொடுக்கிற டேட்டா என்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ்ல இருக்க என்கிட்ட இருக்கிற 5 டேட்டாவை விட யூனிக்கா இருக்கணும் அப்படின்றதுதான் உன்னுடைய டாபிக். புரியுதா? அப்படி யூனிக்கா இல்லாம ஏற்கனவே கிரியேட் பண்ணது மாதிரி நீ கொடுத்த அப்படின்னா அது உனக்கு அவுட்புட்ல என்ன தெரியுமா காட்டணும்? யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆர் மெயில் அட்ரஸ் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்றத அதை காட்டணும். இப்போ உனக்கு இங்க எப்படி காட்டுச்சு? இந்த இடத்துல இப்ப நான் வந்து velmurugan@gmail.com நான் தரேன். ஏற்கனவே என்னோட அட்ரஸ் அரேல இந்த அட்ரஸ் இருக்கு. நான் இங்க நெக்ஸ்ட் கொடுத்தா எனக்கு என்ன காட்டுச்சு? இந்த மாதிரி எனக்கு காட்டணும். இதை விட நான் இப்ப இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது இது கண்டிப்பா என்னோட டேட்டா பேஸ்ல இருக்குமா?
வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்ததுன்னா எனக்கு இப்படி காட்டணும், இல்லைன்னா எனக்கு என்ன காட்டணும்? புரியுதா நான் சொல்றது? ஓகேவா? சோ இந்த மாதிரி யூசர் நேம் இது, பாஸ்வேர்டு இது அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா நீங்க கிரியேட் பண்ணி வைக்கணும். ஆனா இப்போ இந்த 5 பேர் இருக்குல்ல சார், அதுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க டிஃபால்ட்டா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் ரெடி பண்ணிட்டு எஸ் இதையும் தாண்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி. எஸ் கரெக்ட். உங்க இஷ்டம், அதெல்லாம் லாஜிக் நீங்க தான் யோசிக்கணும்ப்பா. ஓகே ரைட். ஸோ நவ் யூ கேன் see that நான் இப்போதைக்கு இதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸா நான் உங்களுக்கு காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ரைட். இப்போ நான் இந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணா என்ன அவுட்புட் கிடைக்கும்? ரிப்பீட்டடா வரும். அதாவது டூப்ளிகேட்டோ சேர்ந்து எனக்கு வரும். கரெக்டா? இப்போ நான் இதுல என்ன மெத்தடை வச்சு நான் வந்து இதுல டேட்டாவை ஆட் பண்ணேன்? ஆடுங்கிற மெத்தட். சொல்ற தெளிவா புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு 10 டேட்டா இருக்கு, ஐ மீன் 8 டேட்டா இருக்கு. ஓகேவா? இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னா புதுசா ஒரு டேட்டாவை கொடுக்க போற, அது இதுல இருக்கிறது இல்ல அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். நீ லாஜிக் அப்படிதான் யோசிக்கணுங்க. நான் சொல்றது புரியுதா உனக்கு? நீ வச்சிருக்கிற டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்ப்ப, இது ஒத்து போச்சு அப்படின்னா ஏற்கனவே இருக்குது புதுசா கிரியேட் பண்ணுன்னு சொல்ல போற. ஒத்து போகல அப்படின்னா புதுசா நீ ஆட் பண்ணி உன்னுடைய டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணி வச்சுக்க போற, உன்னுடைய கலெக்ஷன்ல சேவ் பண்ணி வச்சுக்க போற. புரியுதா? அந்த மாதிரி யூசர் நேமுக்கு ஒரு டேட்டா, பாஸ்வேர்டுக்கு ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கணும் எனக்கு அவுட்புட்ல. லிஸ்ட் ஆஃப் யூசர் நேம், லிஸ்ட் ஆஃப் பாஸ்வேர்ட். யூசர் வந்து புதுசா ஒரு யூசர் நேம் தராரு, அது இருந்ததுன்னா யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு காட்டணும். இல்லைன்னா நியூ யூசர் நேம் ஹாஸ் பீன் கிரியேட்டட் அப்படின்னு காட்டணும். அவ்வளவுதான். புரியுதா? காட்டணுன்றது பதிலா இந்த வேரியபிள்ல அது போய் சேவ் ஆயிருந்துருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீ செக் பண்ணிக்கோ. ஓகேவா? ரைட். புரிஞ்சா எல்லாருக்கும் கொஸ்டின் தெளிவா? ஓகே ரைட். ஸோ லிஸ்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட்டடா வரலாம் டேட்டாஸ், நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து சேவ் ஒரே வேரியபிள் எல்லா டேட்டாஸுமே டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் வெரி குட், சூப்பர், ரைட். இப்ப இந்த லிஸ்ட்டை வச்சே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா டைப்பை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இந்த டேட்டா டைப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்காகத்தான் இந்த ஃப்ரண்ட்ல எனக்கு இந்த டைமண்ட் பிராக்கெட் ஒன்று கொடுத்தாங்க. இந்த டைமண்ட் பிராக்கெட்டுக்குள்ள டேட்டா டைப்போட கிளாஸை நீ சொல்லிட்ட அப்படின்னா போதும். ஒரு டேட்டா டைப் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இன்டீஜர். ஓகேவா? அது டேட்டா டைப் கிடையாது, அது ஒரு கிளாஸ். கரெக்ட்டுங்களா? டேட்டா டைப்னா இன்ட்ங்கிறதா நம்மளோட டேட்டா டைப் சொல்ல போனா. அப்ப அதோட கிளாஸ்ங்கிறது என்னது? இன்டீஜர். அந்த வார்த்தையை நான் இங்க கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்டீஜர் டேட்டாவை தவிர்த்து இது எல்லாத்தையும் எனக்கு எரர் காட்டும். ஆனா பிரிண்ட் கொடுத்துட்டா அந்த 10 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து இந்த எரர் தாண்டி உனக்கு பிரிண்டே ஆகாது. இதெல்லாம் விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அவுட்புட் 10 மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகும் 2 தடவை. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு இன்டீஜர் போறதுக்கு பதிலா ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். அப்ப என்ன பண்ணுது பாரு? ஸ்ட்ரிங் நம்பர்ஸ் ஸ்ட்ரிங்கை தவிர்த்து மீதி இருக்கிற டேட்டாலாம் எனக்கு வந்து எரர் அடிக்குது. புரியுதா நான் சொல்றது? அதே மாதிரி சார் எஸ் சொல்லுங்கப்பா. சார் பிரிண்ட் பண்ணி காட்டுங்க சார். ஓகே, நோ வரிஸ். ஸோ லெட் மீ டேக் இட். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ வில் டேக் ஒன்லி 4 டேட்டா. இப்போ நான் இந்த இடத்துல என்ன டேட்டா டைப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன்? ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். நான் இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு எரர் அடிக்கும். ஏன்னா கம்பைல் டைம்ல எனக்கு எரர் இருக்கு. ஒரு இதுவோ ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன், ஆனால் தேவையில்லாமல் என்ன பண்ணியிருக்கேன்? இன்டீஜர் டேட்டா கொடுத்துருக்க, கேரக்டர் டேட்டாவை கொடுத்துருக்க, ஃப்ளோட் டேட்டாவை கொடுத்துருக்க. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? இதை கமெண்ட்ல வச்சிடுறேன். புரியுதா? கமெண்ட்ல வச்சுட்டு நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும்? அந்த டேட்டாவை மட்டும் தான் எனக்கு எடுத்துக்கும். ஓகேவா? இதுவே நான் இந்த இடத்துல இன்டீஜர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா இந்த இது எனக்கு எரர் அடிக்கும், இன்டீஜர் டேட்டா மட்டும் எனக்கு எரர் அடிக்காது. ஸோ இஃப் ஐ பிரிண்ட் இட், இட் வில் ஒன்லி டேக் த பர்டிகுலர் டேட்டா டைப். இது சிம்பிளா எப்படி ஒர்க் ஆகும்னா அரே மாதிரியே ஒர்க் ஆகும். இதோட நம்ம ரன் பண்ண முடியாது. We cannot able to run our program with presence of an error. ஆனா இது மட்டும் அவுட்புட்னா வரணும்னா அதெல்லாம் கமெண்டா மாத்தணும். Yes. ஓகேவா? So this is the way that we have to use it.
ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் எதுக்காக நம்ம கலெக்ஷன் போறோம், அந்த கலெக்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? லிஸ்ட் வந்து டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸ் இருந்தாலும் செட்ல வந்து டூப்ளிகேட்ஸ் செட்ல வந்து டூப்ளிகேட்ஸ் அவ்வளவுதான். நீங்க மெயினா சொல்ல வேண்டியது லிஸ்ட் அண்ட் செட் both are under the concept of collection. It has saves the different data type in a single variable, whereas list can allows the duplicate value, whereas set cannot allows my duplicate value. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். இப்போ நீங்க என்ன மெத்தட வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்தீங்க? add. அதே மாதிரி we have the multiple methods over there inside that list. ஓகேவா? இப்போ நான் இந்த வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த டேட்டா டைப் அப்படி நான் சொல்ல விரும்பல. I will take the all the data type. ஓகேவா? இப்போ நான் B பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 4 வேல்யூமே எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்ப என்னோட லிஸ்டுக்குள்ள எத்தனை டேட்டா இருக்கு அப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணிரணும்? Size. எஸ், சைஸ்ங்கற மெத்தட நான் யூஸ் பண்ணேன் அப்படினா I can come to know how many data are present inside my list. அதுக்காக தான் அந்த மெத்தட் சைஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஆமா, கிட்டத்தட்ட எப்படி வந்து அரேவோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு, அதே மாதிரி லிஸ்ட்ல இருக்கிற மொத்த டேட்டாவை எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா சைஸ்ங்கற மெத்தட் மூலமா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்టిక్యులரா எனக்கு வந்து ஒரு மெத்தட் பேர் என்ன அப்படின்னா கெட்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த கெட்டுக்குள்ள என்ன கேக்குறாங்க? 0 1 2 அப்படின்ற மாதிரி. சோ இப்போ நான் இத பிரிண்ட் பண்ணனும்னு வெச்சுக்கேன், முதல் டேட்டா மட்டும் எனக்கு எடுத்து கொடுக்கும், இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்து கொடுக்கும். அரே எப்படி சேவ் ஆச்சு? எனக்கு இண்டெக்ஸா சேவ் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி கெட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை நான் கொடுத்தேன்னா அந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிற பர்టిక్యులர் இண்டெக்ஸ் எனக்கு எடுத்து கொடுக்கும். நான் இப்ப கெட் ஆஃப் 1 னு சொல்லி பிரிண்ட் பண்ணனா எனக்கு எடுத்து கொடுக்கும். புரியுதுங்களா? அதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் தான் என்னதுன்னா கெட் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்த மெத்தட் என்ன இருக்கு? இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூலியன் டைப். என்னன்னா நல்லா பாரு, b டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இண்டெக்ஸ் ஆஃப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 10 னு கொடுக்குறேன்னு வெச்சுக்கோ. இது எனக்கு என்ன தெரியுமா பண்ணும்? அவுட்புட்ல 0. அது எந்த வேல்யூ அந்த 10ங்கற டேட்டா எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு காட்டுறது. இல்லனா உனக்கு எரர் த்ரோ பண்ணும். இப்போ இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் ஆஃப் ஹாய் அப்படின்னு நான் கேட்டேன்னா ஓகேவா? சோ அப்ப இந்த இண்டெக்ஸ்ல வந்து நீ வந்து ஒரு டேட்டாவே நீ வந்து ஒழுங்கா தரல. ஒரு எக்ஸாம்பிள் 90 அப்படின்னு கேக்குற அப்படின்னு ஒன்னு இருக்கா என்கிட்ட? அப்ப உனக்கு என்ன அவுட்புட் தருது பாரு? அப்படின்னு ஒன்னு இல்லன்னா இது டிஃபால்ட்டா இதான் கொடுக்கும். ஏன்னா இது எனக்கு எரர் கிடையாது, அந்த இதுல எனக்கு இல்ல, அவ்வளவுதான். ஓகேவா? சோ அதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் தான் என்ன? இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து நான் என்ன பண்றோம் அப்படின்னா ஆட்ங்கற மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணேன்? ஒரு பர்టిక్యులர் வேரியபிள்ல அந்த டேட்டாவை நான் ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்ணேன். கரெக்ட்டா? அதே ஆட வச்சு ஒரு பர்టిక్యులர் இண்டெக்ஸ்லயும் நான் போய் சேவ் பண்ணி வைக்கலாம். அதுக்காக யூஸ் பண்றதா மெத்தட் ஓவர்லோடிங் தான் இந்த இடத்துல சொல்ல போனா. இருக்கு பாருங்க. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா you can see that system.out.println ல b டாட் ஆட் ஆஃப் நான் பிரிண்ட் பண்ண விரும்பல இப்போதைக்கு, நான் b மட்டும் பிரிண்ட் பண்றேன் ஃபைனலா. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்? b டாட் ஆட் ஆஃப் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஒரு 4வது இண்டெக்ஸ்ல என்ன டேட்டாவை ஆட் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட பேரை நான் ஆட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. இது 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், நான் ஒரு 4th இண்டெக்ஸா இந்த டேட்டாவை ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். So if I run the program you can see that என்ன ஆயிருக்கு அப்புறமா அது ஆட் ஆயிருக்கு, என்னோட டேட்டால ஆட் ஆயிருக்கு. சார் இது நான் b டாட் ஆட் ஆஃப் நான் அப்படியே குத்து போலாமே சார் அப்படி நீ கேப்ப. இது செடிக்கும் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி குத்தா? third position. See the differences. ப்ரீவியஸா இருக்கிற டேட்டா வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு, அதோட லொகேஷன் எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் சொல்றது புரியுதா? ஏற்கனவே எனக்கு வந்து 0 1 2 2ல என்ன இருந்துச்சு? ஏன்னு இருந்துச்சு. கரெக்ட்டா? அந்த இதுவை தூக்கிட்டு ஏ இதுவை போட்டு மீதி இருக்கிற லொகேஷன்ல அடுத்து வர மாதிரி ரீப்ளேஸ் பண்ற மாதிரி. இட்ஸ் நாட் a replace. சொல்றது தமிழ்ல அப்படிதான் சொல்ல முடியும். ஓகேவா? எக்ஸ்ட்ராவா அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா? சோ தட்ஸ் த பர்టిక్యులர் மீனிங் ஆஃப் ஆட்ங்கற இன்னொரு மெத்தட். அதுல இண்டெக்ஸை பாஸ் பண்ணி டேட்டாவை பாஸ் பண்ணலாம்.
ஓகேவா? அதே மாதிரி இப்ப நான் இப்படி பண்றேன்னு வச்சுக்கேன், பி டாட் ஆடுக்கு பதிலாக என்ன பண்றேன், செட்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல ஜீரோல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் சேவ் பண்றேன். அதுக்கப்புறமேட்டு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சரியா? now I'll run the program. You can see that என்ன ஆயிருக்கு பாரு, இப்ப ரீப்ளேஸ் ஆயிருக்கு. இதுக்கு தான் ரீப்ளேஸ் யூஸ் பண்றது. ஏற்கனவே ஒரு டேட்டா இருந்தது, அந்த டேட்டாவை தூக்கிட்டு இந்த டேட்டாவை போடுறது. பட் ஆடுங்கிறது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இருக்கிற டேட்டாவை தள்ளி அந்த இடத்துல போய் உட்காந்துக்குச்சு. பட் செட்டுங்கிறது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டேட்டாவை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு இன்னொரு புது டேட்டாவை அப்டேட் பண்ணிக்கிறது. இது சிம்பிளா எங்க தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க, நீங்க பாஸ்வேர்டுன்னு சேவ் பண்றீங்கல்ல, அப்பப்ப சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பல்ல, அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுதான் இதுக்கானது. தென் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நீ ரிமூவ் பண்ற அப்படின்னா ரிமூவ்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதை வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ரிமூவ் த பர்டிகுலர் மெத்தட். அப்ப பி டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு இஃப் யூ டேக் த பிரிண்ட் வேல்யூ எஸ்ங்கிறது வராது, மீதி இருக்கிற டேட்டா உங்களுக்கு வரும். தட்ஸ் இட். கிட்டத்தட்ட சொல்ல போனா அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்கு யூஸ் பண்றதா என்னன்னா இந்த ரிமூவ் அப்படின்ற மெத்தட். அவ்வளவுதான். எவ்ரிவன் காட் மை பாயிண்ட் நவ்? இதெல்லாம் தான் வந்து லிஸ்டுக்குள்ள இருக்கிற மெத்தட் டிஃபால்ட்டா இருக்கு. எப்படி நம்ம வந்து ஸ்கேனருக்குன்னு ஒரு சில மெத்தட் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? நெக்ஸ்ட் இன்ட் நெக்ஸ்ட் இது அப்படின்னு. அதே மாதிரி அரேக்குன்னு ஒரே ஒரு மெத்தட் மட்டும் படிச்சோம்னா அது அரேயோட டாபிக்ல ஒரே ஒரு மெத்தட் படிச்சோம்னா மெத்தட் நோட் எடுத்து போட்டுங்க. கமான் கமான் கமான். லென்த்ங்கிற ஒரே ஒரு மெத்தட் தான் படிச்சோம். அந்த லென்த் மூலமா அரேல இருக்கிற டேட்டாவை மொத்தம் நம்மளால பார்க்க முடியும். அவ்வளவுதான். ஓகே, சொல்லுங்க கௌதம். சார் அது மெத்தட் வராது சார், அது ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க சார். அது அப்படி சொன்னாலும் இப்ப இங்க உங்களோட கான்செப்ட் இது மெத்தட்னு சொன்னாதான் இந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற டேட்டாவை தான் நான் எடுக்க போறேன். கரெக்ட்டுங்களா? அந்த கிளாஸ்ல இருக்கிற டேட்டாவை தான் நான் காலம் பண்ண போறேன். அந்த ரெஃபரன்ஸ் வச்சுனும் போது we can consider this as a method. அது எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்னா int length is equal to அப்படிதான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். மெத்தட் மாதிரி மாட்டோம் சார். அப்படி கிடையாது. ஆக்சுவலா அது ஒரு டிஃபால்ட் மெத்தட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அரேவோட டிஃபால்ட் மெத்தட் தான் லென்த். அது நம்ம ரிட்டர்ன் டைப்பா இன்டிஜரா சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அதை. ஓகேங்களா? அதை வந்து நம்ம டிஃபால்ட்டா சேவ் பண்ணல, அவங்களே டிஃபால்ட்டா ரிட்டர்ன் டைப்பை இன்டிஜரா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இட் இஸ் a method. So if I want to show என்ன பண்ணலாம் அப்படின்னா, I can create actually இது ஒரு primitive data type-ஆ இருக்கிறதுனால I couldn't able to showcase specifically. So right, let me do one thing. நான் என்ன காட்ட விரும்புறேன் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து இன்டெலிஜேவா இருந்துன்னு வச்சுங்களேன், டைரக்டா இந்த கிளாஸ் நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டைரக்டா அதுலயே போயிடும். ஓகேவா? இன்டெலிஜேவோட ஐடியா இருந்ததுன்னா. பட் நான் யூஸ் பண்றது எக்லிப்ஸ் ஐடியில வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் டு யூஸ் ஒன் another வே. சோர்ஸ் இல்ல, ஐ ஹாவ் டு கோ இன்சைட் த பர்டிகுலர் கிளாஸ். ஏன்னா இது ஒரு கிளாஸ் தானே. ஓகேவா? இந்த கிளாஸுக்குள்ள போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டா ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அந்த மெத்தட்லாம் பார்க்கும்போது உனக்கு தெளிவா புரிஞ்சிடும் எதனால நான் இந்த மெத்தடை இப்படி யூஸ் பண்றேன் அப்படின்றது புரியும். அதே மாதிரி அரே அப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம கிளாஸ் வந்து டிஃபைன் பண்றோம்ல சார், அது கீழ வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ் கொடுப்போம். ஆட்ரிபியூட்ஸ், ஃபீல்ட் இல்ல ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு அதுதான் சார் நம்ம யூஸ் பண்ணுவோம் அரேல. அரே டாட் லென்த்ங்கிறது அதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வரும் சார். அதுக்கு அப்புறம் மெத்தட் வரும். கரெக்ட். சோ கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் எனக்கு அப்படிதான் இருக்கும். ஓகேவா? பட் இப்ப இருக்கிற இவங்களோட நாலேஜுக்கு இது மெத்தட்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு தெளிவா புரியும் ஆக்சுவலா.
அதோடைய ரெஃபரன்ஸை வச்சு நான் கூப்பிடுறேன் அப்படின்றதுனால உங்களுக்கு மெத்தட் ஞாபகம் தெளிவா தெரியும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இந்த மெத்தடை நான் கால் பண்ணுங்கன்னு நான் கேட்கும்போது தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த ரெஃபரன்ஸை வச்சு கூப்பிடணுன்றதா உங்களுக்கு தெரியும். அந்த அரேயோட ரெஃபரன்ஸ் வச்சு கூப்பிடணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகே, அதுக்காக தான் நான் இங்க இன்சிஸ்ட் பண்றது இந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ரைட். ஸோ ஐ வில் ஷோ யூ பர்டிகுலர் டேட்டா. ஒரு பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ள போயிட்டு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் காட்டுறேன் நான் கண்டிப்பா. சரியா? ரைட். ஸோ கலெக்ஷன்றது இவ்வளவுதான் கான்செப்ட், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? கலெக்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா வேற வேற டேட்டாவை ஒரே வேரியபிள்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல அது அரே மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறனாலும் ஐ கேன் ரெஸ்ட்ரிக்ட் வித் ஹெல்ப் ஆஃப் த டைமண்ட் பிராக்கெட். இந்த டைமண்ட் பிராக்கெட்டை போட்டு ஐ கேன் ரெஸ்ட்ரிக்ட் த டேட்டா. அப்படியும் என்னால பண்ண முடியும். ஓகேவா? ஆனா கலெக்ஷன் என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஐ கேனாட் ஏபிள் டு டைரக்ட்லி டேக் இட் பிகாஸ் இட்ஸ் an இன்டர்ஃபேஸ். சார் எஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஒரே ஒரு டேட்டா டைப் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? எஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதோட சைல்டு தான் கூப்பிடுவோம். ஆனால் அந்த சைல்டுமே எனக்கு என்னவா தான் இருக்கு, இன்டர்ஃபேஸாக தான் இருக்கு. ஸோ அதனால இதுக்கும் என்னால் என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்டை என்னால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ எம் டைரக்ட்லி டேக்கிங் இன் டு தட் சைல்டு கிளாஸ் ஆஃப் த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ். அதனால லிஸ்ட்டுக்கு 3 சைல்டு கிளாஸ் இருக்கு, அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், வெக்டார். அதே மாதிரி கியூக்கு 2 இருக்கு, ப்ரையாரிட்டி கியூ, அரே டி கியூ அப்படின்னு சொல்லிட்டு. செட்டுக்கு ஆஸ் செட், லிங்க்டு ஆஸ் செட். ட்ரீ செட் போடும்போது எதுக்காக எனக்கு வந்து செப்பரேட்டா வரல அப்படின்னா அதுக்கு நான் செப்பரேட்டா ஒரு டேட்டா டைப் நான் கொடுக்கணும். ஏன்னா அதோட டேட்டா எல்லாம் அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்துக்கும். அதனாலதான் இது எதுக்குள்ள வருது பாருங்க. சார்ட்டட் அப்படின்ற இங்கிலீஷான மீனிங்கே அதானே, சார்ட் பண்ணி கொடுக்கறது. அசெண்டிங் ஆர்டர்ல நீ சார்ட் பண்ணி கொடுக்கறது. இது எல்லா கான்செப்டும் டிஎஸ்ஏ கான்செப்ட் யூஸ் பண்ணணும் நம்ம. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெளிவா புரியும் இன்னும் டீடைல்டா. அதுக்கு ஒரு ஐடியாலஜியா நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துறேன் இது எல்லாத்தையும். சரியா? அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் நடத்தின கான்செப்ட்ல யாருன்னா சந்தேகம் இருக்கா இப்போ வரைக்கும்? எனிவன் ஹேஸ் எனி query? யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நோ, நத்திங், ஃபைன். ஸோ இது ரிலவெண்ட்டாக நான் ஒரு டாஸ்க் நான் சொல்றேன், அதை கொடுக்குறேன். எத்தனை பேர் அதை ட்ரை பண்றேன்னு நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஓகேவா? லெட் மீ செக். அண்ட் பேரலி இது வரைக்கும் நான் நடத்தினதை வந்து டெய்லி பேசிஸ்ல ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ரிவைஸ் பண்ணல அப்படின்னா ஞாபகம் இருக்காது நம்மளுக்கு கண்டிப்பா. ஓகேவா? இன்னும் ஒரு 2 இல்லை 3 டாபிக் தான் நான் நடத்துவேன் ஜாவால. அதோட ஜாவாவே க்ளோஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு இந்த டாபிக்லாம் உனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஜாவால நீ ஒரு பெரிய ஆளு நீ ஏன் சொல்லிக்கலாம். சரியா? எல்லாத்தையும் எங்கெங்க யூஸ் பண்ணணும் நீ தெரிஞ்சாலே போதும். ஓகே, தட்ஸ் இட். So let me share the today's feedback form. Yes, stack also will be there. If time is permissible, I'll teach on the things. So இன்னைக்கு வந்து 2 क्वेश्चन நான் கொடுத்திருக்கேன். ஒன்னு இது ஞாபகம் இருக்கா? இந்த இதுவியும் பிளஸ் இப்போ நான் சொன்ன அந்த பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் வேலிடேஷன் அதையும் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி இன்னைக்கு டாஸ்க் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? And then let me share the feedback form link.